Good evening to all. Okay, so அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு வந்துட்டு எங்களோட எம்சிக்யூ எக்ஸ்பெக்டேஷன் சம்பந்தப்பட்ட பகுதியை வந்துட்டு நாங்க வந்துட்டு ஆரம்பிக்க போறோம். அந்த வகையில இன்றைக்கு முதற்கட்டமாக வந்துட்டு எங்களோட முதலாவது எம்சிக்யூ எக்ஸ்பெக்டேஷன் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்க போறோம். அதுக்கு எதிர்பார்த்திருக்கிற கேள்விகள் சம்பந்தமாக கதைக்க போறோம். இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு அவ்வளவு பெரிய கேள்விகள் இல்லை. முதலாவது கேள்வி தானே நார்மலான கேள்வியை உண்டாதான் இறக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ அந்த வகையில வந்துட்டு நான் உங்களுக்கு தந்திருக்கிற டியூப்ல வந்துட்டு எங்களோட ஃபாஸ்ட் இயர்ஸ்ல வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவைய போட்டிருக்கிறாங்க என்றதை தொடர்பாக தந்திருக்கேன். அந்த டியூட் எடுங்க, முதலாவது டியூட் 5000 MCQ பார்ட் 1 டியூப். உங்களுக்கு வந்துட்டு என்னென்னத்துல வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு வந்திருக்கு. 2018 இருந்து நம்மளுக்கு 18 தேவையில்லை, 19க்கு பிறகுதான் நாங்க பார்க்க வேண்டும். அதுல ரொட்டேஷனை வச்சுதான் நான் இந்த தரம் வாழ்றதுக்குரிய கேள்விகள் வந்துட்டு என்ன இருக்கு, 2026 ஃபைனல் எக்ஸாமுக்கு வாழ்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றத வந்துட்டு அனலைஸ் பண்ணி எடுத்திருக்குது. சோ அந்த வகையில நாங்க இது ஏற்கனவே கதைச்ச விஷயம்தான். 2019ஆம் ஆண்டு அவர கேள்வியை பாருங்க. உயிரங்கிகளினுடைய அடிப்படை அலகு சம்பந்தமாக கேட்டிருக்காங்க. யூனிட் 1ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. நேரடியான கேள்வி உயிரங்கிகளினுடைய அடிப்படை அலகு சம்பந்தமாக கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு நியூக்ளியோ ரைட்டுகள்ல வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஒன்று போட்டிருந்தாங்க. நியூக்ளியோ டைப்ல வந்துட்டு, அதாவது நியூக்ளிக் ஆசிட் செக்ஷனுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்துட்டு போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்கட 2019 கேள்வியாக வந்துட்டு இருக்கப்படும். 2020 பொறுத்த வரைக்கும் அதுலயும் முதலாம் பாடத்துல ஒரு கேள்வி, அதாவது முதலாவது உயிரங்கியினுடைய இயல்பு சம்பந்தமாக வந்துட்டு கேட்டிருந்தாங்க. 2வது வந்துட்டு புரதங்கள்ல ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. 2020 அதாவது உலகத்துல தோன்றின முதலாவது உயிரங்கியினுடைய இயல்புகள் சம்பந்தமாக வந்துட்டு நாங்க வந்துட்டு கதைச்சிருக்கிறோம். ஏன்னா அதாவது புரோகரியோட்டாக்குரிய காற்றினுடைய வாணியாக வந்துட்டு இருக்கிறார்கள் சொல்லி நாங்க வந்துட்டு கழிச்சிருக்கிறோம். சோ அந்த கேரக்டர் 3 கேரக்டர் கழிச்சிருக்கேன் தானே, அதை வந்துட்டு கேட்டிருந்தாங்க. சோ அதோட சேர்த்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்திருந்தது வந்துட்டு புரதம். அதே மாதிரி 2021 வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஒரே ஒரு கேள்விதான் போயிருந்தவங்க தாழ்த்தாவே இல்லை. முதலாம் பாடத்துல கேள்வி போட இல்லை. சோ அவங்களுக்கு முதலாம் பாடத்துக்குரிய மார்க்ஸ் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, முதலாம் பாடத்துக்குரிய மார்க்ஸ் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 2 மார்க்ஸ் தான். மேக்சிமம் 2 மார்க்ஸ், மினிமம் வந்துட்டு 1 மார்க். அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு MCQ கொஸ்டின் வந்துட்டு கேட்பாங்க. ஓகே, யூனிட் 1ல இருந்து ஒரு MCQ அல்லது குட்டியா 2 ஸ்ட்ரக்சர். அவனோட வளமையான மாடல் என்னடா, MCQ போட்டா ஸ்ட்ரக்சர் போட மாட்டாங்க, ஸ்ட்ரக்சர் போட்டா MCQ போட மாட்டாங்க. சோ மாறி மாறி இப்படித்தான் வந்துட்டு நம்மளுக்கு அதுக்குரிய இதுகள் வந்துட்டு வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. சோ ஏதாவது ஒன்றுதான் வந்து நம்மளுக்கு போடுறதுக்குரிய சான்சஸ் வந்துட்டு இருக்குது. 2021ஆம் ஆண்டு முதலாம் பாடத்துல கொஸ்டின் போடாத காரணம் 4 ஸ்ட்ரக்சர்கள் இறக்கினவங்க 2021. சோ இந்த தரமும் MCQ அவாய்ட் ஆகுறதுக்கு தான் கூட சான்ஸ் இருக்குது. சில வேடைகள் தான் MCQ வந்துட்டு வரலாம். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன். 2021ஆம் ஆண்டு தாத்தா வெள்ளம் சுக்ரோஸ் அதை வந்துட்டு கேட்டிருந்தாங்க. 22ஆம் ஆண்டு லிப்பிட்ல இருந்த ஒரு கொஸ்டின், லிப்பிட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்வி வந்துட்டு போட்டிருந்தாங்க. 2023 அங்கிகளினுடைய பொதுச்சிறப்பியல்புகள்ல இருந்த ஒரு கேள்வியும், அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட் செக்ஷன்ல இருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும். 2024 போன தரம் வந்துட்டு கேட்ட கேள்வி வந்துட்டு கார்போஹைட்ரேட்ல இருந்து ஒரு கொஸ்டின், அதே மாதிரி வந்துட்டு அங்கிகளினுடைய பொதுச்சிறப்பியல்புகள் இருந்து ஒரு கொஸ்டின். நீங்க முதல் கட்டமாக வந்துட்டு இந்த இதுகளை செய்யறதுக்கு முதல் சரிதானே. இப்ப நம்மளோட முதலாவது MCQ வந்துட்டு பார்த்தோம்னா ஒன்று யூனிட் 1ல அல்லது கெமிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப்ல அந்த செக்ஷனுக்குள்ள கண்டிப்பாக வந்துட்டு வரும். அதுக்கு மாற்று கருத்துக்கள் வந்துட்டு இல்லை. முதல் கட்டம் நீங்க வந்துட்டு முன்னுக்கு போகலாட்டியும் பிரச்சனை இல்லை. ஒரு 2019க்கு பிறகு வந்த கேள்விகளை ஒருக்கா ஃபர்ஸ்டுக்கு செய்யணும். நம்மளுக்கு அதே கேள்வி திரும்ப வரப்போறது இல்லை. ஆனா என்ன கேள்விகள் வந்திருக்குது, எப்படி எடுத்திருக்கிறாங்க, அந்த கேள்வியில மாடல் வந்துட்டு எப்படி வந்திருக்கு, அட்லீஸ்ட் 2019க்கு பிறகு. ஓகே, 2019ல இருந்து செஞ்சாலும் வந்துட்டு போதும். 2019, 20, 21, 23 நீங்க அந்த ஃபர்ஸ்ட் MCQ எக்ஸ்பெக்டேஷன் வந்து பக்காவான ஒரு ஷார்ட் நோட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கொடுங்க. லாஸ்டா ஃபைனல் எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல்
நாங்க இந்த 50 MCQக்குமே வந்துட்டு ஒவ்வொரு என்னென்ன வரும் வர அப்படியே முக்கியமான விடயங்கள் நோட் பண்ணி வச்சிருப்போம். இப்ப கடைசி ஒரு 2 நாளைக்கு முதல் படிச்சுட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஷீட்டாக வந்துட்டு இருக்க வேணும். இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ இதுல ரொட்டேஷன் இது நான் உங்களுக்கு அந்த 100 ஃபுல் பேப்பர்ஸ் டெமோ ரெக்கார்டிங் கதைக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே வந்து நாங்க வந்துட்டு கழிச்சிருந்தோம். முதலாவது கொஸ்டின் என்னது பாருங்க, நீங்களே வந்துட்டு அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். ஓகே, 2019ஆம் ஆண்டு நியூக்ளிக் ஆசிட் போட்டிருக்காங்க. நியூக்ளிக் ஆசிட் திரும்ப 2023ஆம் ஆண்டு வந்திருக்கு. சரியா, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா புரதம் 2020ஆம் ஆண்டு போட்டவனுங்க போன தடமே புரதம் வந்திருக்க வேண்டும். புரதம் வேற இல்லை. ஓகே, 2021 தாத்தா வெள்ளம் போட்டவனுங்க 24 கார்போஹைட்ரேட்ல கேள்வி. சோ நம்மளுக்கு இந்த தரம் மிக கூடின சான்ஸ் ஓகே எதுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னா நீருக்கு இருக்குது. ஓகே, அதால உங்களுக்கு தந்திருக்கிற 2வது மாடல் பேப்பர்ல ஃபுல்லா அந்த 25 கேள்வியுமே வந்துட்டு எப்படி எல்லாம் அவங்க யோசிக்கலாமோ அப்படி எல்லாம் யோசிச்சு அந்த நீர் தொடர்பான 25 கொஸ்டின் செலக்ட் பண்ணி எடுத்திருக்குது. ஓகே, நீர் கிட்டத்தில் அதாவது லாஸ்ட் 2018ஆம் ஆண்டு 2018 சம்திங் வந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு நீர்ல இருந்து எந்த விதமான எம்சிக்யூவும் வரல. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மூலக சேர்க்கை சம்பந்தப்பட்ட பகுதி அதாவது மூலக சேர்க்கை என்று சொல்லி சொல்லக்குள்ள வந்துட்டு 2ஆம் பாடத்தினுடைய இன்ட்ரோவுல சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அப்படித்தானே? சோ அதுகள்ல இருந்து இதுவரைக்கும் கொஸ்டின் வந்துட்டு 2018க்கு பிறகு லாஸ்டா 2018ஆம் ஆண்டு ஸ்டேட்மெண்ட் கேள்வி போட்டாங்க. அதுக்கு பிறகு கேள்விகள் வந்துட்டு வேற இல்லை. ஓகே, சோ நாங்க வெறுமனே 2025க்குரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மட்டும் தயாரா இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு எஸ்ஐல சொல்ற அட்வைஸும் அதுதான். இனி வரப்போற 5 வருஷத்துக்குரிய கேள்விகள் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டா வந்துட்டு தெரிஞ்சிருந்தா அதுல ஏதாவது ஒரு கேசிங் வந்து நம்மளுக்கு பயன்படும். சில வேளைகள்ல சில கேள்விகள் 2022ஆம் ஆண்டு துணை வளர்ச்சி கொடுத்தது 6வது எக்ஸ்பெக்டேஷன் கேள்வியா, முதல் 5 கேள்வி வராம 6வது எக்ஸ்பெக்டேஷன் தான் எஸ்ஏ வந்தது. மேபி அந்த 6 கேள்விக்குள்ள ஒரு கேள்வி கண்டிப்பாக இடம்பெறும். சோ அந்த 2025க்குரியதை கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணிட்டு மற்றதுகளையும் கொஞ்சம் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொண்டு இருக்க வேணும். சோ நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒரு 2-3 A4 ஷீட் எடுத்து ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ எக்ஸ்பெக்டேஷன் போட்டுட்டு 2018, 19, 20, 21 கேள்வியை பார்த்துட்டு தேவையில்லை. அதை ஒரு ரைட் பண்ணி அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எழுதிட்டு என்னென்ன செக்ஷன்ல வந்திருக்குன்றத பார்த்துட்டு நம்மளுக்கு முதலாவது கேள்வி ஒரே ரூல்ஸ் தான், ஒன்று யூனிட் 1 2.1 அதுக்குள்ள இருந்தா அந்த கேள்வி வந்துட்டு வரப்போகுது. இந்த தரம் அது எதிர்பார்த்திருக்கிறது வந்து 4 செக்ஷன்ல இருக்குது. மேபி அவனுகள் 2 கேள்விக்கும் போகலாம் அல்லது ஒரு கேள்விக்கும் போகலாம். 2 வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அநேகமாக இந்த தரம் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ண போறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. முதலாம் பாடத்துல இருந்து தான் ஸ்ட்ரக்சர் இயற்கை வளம் வேண்டாம் என்னன்ற கேள்வியோட தான் பேப்பர் ஸ்டார்ட் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக யூனிட் 1ல இருந்து கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. ஓகே, போன தடவை வந்திருக்க வேண்டியது போன தடவை வராம போயிட்டு 2021 லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் முதலாம் பாடத்துல போட்டு கண்டிப்பா இந்த தரம் ஸ்ட்ரக்சர் இருக்குது முதலாம் பாடத்துல. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிக்கணும்னா நம்மளுக்கு எம்சிக்யூ 4 ஹெட்டிங்ஸ் வந்துட்டு கூட இம்பார்ட்டன்டான பகுதியாக இருக்க போதும். மூலக சேர்க்கை. சோ இந்த மூலக சேர்க்கைக்குரிய பகுதி வந்துட்டு அவர்கள் லாஸ்டா வந்துட்டு போட்டது வந்து 2018ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு இது வந்துட்டு வேற இல்லை. சோ மூலக சேர்க்கைன்னு யோசிக்க கூட வந்து நாங்க வெறுமனே அந்த 2ஆம் பாடத்தினுடைய இன்ட்ரோவ்ல ஒரு சில விடயங்கள் காய்ச்சிருக்காங்க தானே, அதை மட்டும் நாங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட், நியூக்ளிக் ஆசிட், ஆகக்கூற்று மூலகம், ஓகே, அதிக அளவு காணப்படுற சேர்வை, அப்படியான எல்லா மூலக சேர்க்கையும் சேர்த்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பெரும்பாலும் அந்த 2ஆம் பாடத்துல இன்ட்ரோவ்ல இருக்கிற அந்த கதைகளை வச்சு அந்த கேள்வி இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் கடகாலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பிறகு 2025க்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா 2வது பகுதியாக எதிர்பார்த்துக்கிறது நீரும் லாஸ்ட் 2018 அதுக்கு பிறகு அந்த கொஸ்டின் வந்துட்டு வேற இல்லை. நியூ சிலபஸ் மாறினதுக்கு பிறகு நீர்ல ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. எம்சிக்யூ வந்துட்டு இது வரைக்கும் இடம்பெறல. சோ நீருக்கும் எங்களோட முதலாவது எம்சிக்யூக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. 3வது எக்ஸ்பெக்டேஷன் புரதம். புரதம் லாஸ்டா வந்து 2020ஆம் ஆண்டு, புரதம் 2026 வச்சுக்குரிய கேள்வி. ஓகே, புரோட்டீனை பொறுத்த வரைக்கும் 2000 ஏனண்டா இந்த தரம் நாங்க புரதத்தை எஸ்ஏல எதிர்பார்த்து இருக்கிறோம். அலஸ்டரிக் சீராக்க செயல்முறை ஷூரா வரும் இந்த தரம். போன தரம் வராம விட்ட கேள்வி கண்டிப்பாக இந்த தரம் நொதியம் தான் கிட்டத்தட்ட. ஓகே,
சோ அலஸ்டரிக் சீடாக்கம் சில கொஸ்டின் வந்துட்டு வரும். அப்படி இல்ல ஏதோ ஒரு நொதிய கேள்வி வந்தா ஒரு பகுதியாக பிரதத்தை தூக்கி போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இந்த தரம் இருக்குது. சரியா? பின்ன சான்சஸ் அப்படி போடக்கூடாது, எம்சிக்கு போட மாட்டாங்க. ஓகே, எம்சிக்கு போடாம இதுகளுக்குள்ள ஏதாவது ஒரு எம்சிக்கு தூக்கி போடுவாங்க. அப்படி பிரதத்துல எம்சிக்கு போடுறாங்கன்னா எஸ்ஐக்கு வந்துட்டு வராது, வேற ஒரு கேள்வியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் நொதியம் இந்த தரம் ஷுவர் ஒரு பகுதி அல்லது முழு கேள்வி நொதியமாகணும்ன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நொதியத்துல எந்த விதமான சாய்ஸும் பண்ண வேணாம். சரிதானே? நொதியத்துல இருக்கிற சகல எஸ்ஏ கொஸ்டின்ஸையுமே வந்துட்டு வடிவா படிச்சு வச்சு கொடுங்க. அது 2019 வந்த களியா இருக்கலாம், பழைய களியா இருக்கலாம், புது களியா இருக்கலாம், அலஸ்டரிக் சீடாக்க மாதிரியான வராத களியா கூட இருக்கலாம். சில முதல் உரிமை போனதில் போட்ட களியை தான் தூக்கி போட்டவனுங்க. சோ எதாகவும் இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்துட்டு தயாராக பார்த்துட்டு இருங்க. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா லாஸ்ட் ஹெடிங் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா லிப்பிட்டு அல்லது சேதன சேர்வைகளினுடைய அடையாளப்படுத்தல். இது ரெண்டுமே 2026 எதிர்பார்த்திருக்கிற பகுதி. சோ நாங்க எதிர்பார்த்திருக்கிறது மூலக சேர்க்கை அல்லது நீரோட இந்த தரம் கேள்வி ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். ஒன்று நீர் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது, அல்லது மூலக சேர்க்கை தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது. அப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்துட்டு சில வேளையில ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்துட்டு ஸ்டேட்மெண்டா ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. ஏன் முதலாவது கேள்வியை கஷ்டப்படுத்துவாங்க, நோமலா கொண்டு போமே என்று போட்டு நோமலான ஒரு கேள்வியாக நைதரசனை கொண்ட கார்போஹைட்ரேட், போஸ்பரஸை கொண்ட இது கந்தகத்தை கொண்ட ஒரே விரி, அப்படி நோமலான ஒரு கொஸ்டினாகவும் வந்துட்டு வைக்கிறக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே தயாராக வந்துட்டு இருக்க வேண்டும். எதுக்கும் இந்த புரதத்துக்கும் லிப்பிட்டு சேதன சேர்வுகளினுடைய பட்டிகள் 2018 ஆண்டு ஸ்ட்ரக்சருக்கு வந்தது. அது வரவே இல்லை. அது முதல் பழைய காலத்துல ஒரு பேமஸான கேள்வி, ஒரு அந்த பாஸ் பேப்பர்ஸ் ட்ரை பண்ணி இருக்குதானே நாங்க. அது அந்த 2004 ஆண்டு 2005 ஆண்டு தூண்டுற ஒரு கேள்வி வந்திருக்கு, ஒரு அட்டவணை ஒன்று போட்டுட்டு XY கேரசல் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. சோ அந்த கேள்வி ரிட்டர்ன் ஆகுறதுக்கு அதே மாதிரி வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் மோடிஃபை பண்ணிட்டு. சோ அந்த டியூட் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு அனுப்ப இல்லை, ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்குது. இது லெஸ் எக்ஸ்பெக்டேஷன். லிப்பிட்டு லாஸ்டா 2022 வந்தது. சேதன சேர்வைகள் அடையாளப்படுறது நீங்க சிலபஸுக்கு வரவே இல்லை எம்சி. சோ பட் இது 2026க்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற கொஸ்டின். இது 2025க்கு செலக்ட் பண்ணி இருக்கிறது. ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் வந்துட்டு போடுவாங்க. இதுக்குள்ள 2 கேள்விக்குள்ள நீங்க முதலாம் பாடம் இல்லைன்னபடியா 2 கேள்விக்குள்ள போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கேள்விக்குள்ளதான் போக பார்ப்பாங்க. சோ இந்த ஹெடிங்ஸ் முதல் கட்டம் மூலக சேர்க்கை நீர் சம்பந்தப்பட்ட பகுதியை ஃபுல்லா கிளியர் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மூலக சேர்க்கை நான் சில ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதுக்கு நானே ஷார்ட் நோட் கிரியேட் பண்ணி தந்துட்டேன். பட் நான் எதிர்பார்க்கிறது நீங்க கிரியேட் பண்ணுங்க. உங்களோட முதலாவது வேலை வந்துட்டு பார்த்தோம்னா ஓகே எம்சிக்யூ எக்ஸ்பெக்டேஷன் என்று போட்டுட்டு சரியா, அல்லது ஒரு சின்ன ஒரு 20 காப்பி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 எக்ஸ்பெக்ட் 2 எம்சிக்யூ கோவர் காப்பி எடுத்தாலும் லாஸ்டா படிச்சுட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். போட்டு முதலாவது 2019 இருந்து 2024 வரைக்கும் அந்த கேள்வி நோமலா செய்யறேன், அல்லது என்னத்துல இருந்து வந்திருக்கு நோட் பண்றேன். நோட் பண்ணி போட்டு நம்மளோட டார்கெட் செக்ஷன், இந்த வருஷம் டார்கெட் செக்ஷன் வந்துட்டு என்னது, நீரும் மூலக சேர்க்கை. 2026 வந்துட்டு புரதமும் லிப்பிட்டு ஏதாவது ஒன்று. ஆனா 2026 2 கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சோ எதுக்குமே வந்துட்டு தயாராக வந்துட்டு இருந்து கொள்ளுங்க. சோ இதுகளுக்குரிய பகுதிகளை வந்துட்டு ஷார்ட் நோட் பண்ணுங்க. அதுல இருக்கிற ஷார்ட் நோட் பண்றேன்னா அதுல இருக்கிறத பார்த்து அப்படி எழுதி நம்மளுக்கு ஏற்கனவே நேரம் இல்லை, கொஞ்ச நாள் தான் இருக்குது. சோ அப்படி இது செஞ்சு கொண்டிருக்க தேவையில்லை. நோமலா முக்கியமானது நான் உங்களுக்கு எப்படி ஷார்ட் நோட் பண்ணுமன்ற இது வந்து அந்த டியூப்லயே வந்து தந்திருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. சோ அப்படியே ஒர்க் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சரி. இதுக்கு சோ இவ்வளவு நான் வந்துட்டு இப்படியே ஒவ்வொரு எம்சிக்யூவா நாங்க முடிச்சுட்டு வந்தோம்னா சரி. இதுல வந்து மொத்தம் வந்து 50 எம்சிக்யூ நம்மளுக்கு வரப்போதும். சோ இந்த 50 எம்சிக்யூல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 12 எம்சிக்யூ, ஒரு 10ல இருந்து ஒரு 13 எம்சிக்யூ கிட்ட வந்துட்டு பார்த்தோம்னா டிரெக்டான கொஸ்டினாக வந்துட்டு இருக்கும். டிரெக்டான கொஸ்டின் சொல்லி சொன்னா நேரடியாக ஸ்டேட்மெண்ட் மாதிரியே வந்துட்டு அமையாம நேரடியான கேள்விகளாக வந்துட்டு இருக்கும். உதாரணமாக என்னது கிளைக்கோபோவினுடைய விளைபொருட்கள், அதே மாதிரி கல்வின் பட்டத்தினுடைய முதலாவது உறுதியான விளைபொருள், அப்படி அந்த மாதிரி நோமலா நைதரசனை கொண்ட கார்போஹைட்ரேட்டு, அங்கிகள்ல காணப்படுற முதல் 4 மூலம், அப்படி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10 தொடக்கம் 13 கேள்வி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு 30 கொஸ்டின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆக இருக்கும். ஒரு 25 28ல இருந்து 30 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்க. 28ல இருந்து 30 கேள்வி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்.
சோ பின்ன இதுகள்லாம் கவனமா இருக்கும். முதல்ல எல்லாம் மேலாப்புலதான் தோண்டி தோண்டி போட்டவனுங்க. இப்ப வந்துட்டு என்ன செய்யறானுங்கன்னு சொல்லி சொன்னா கடுமை ஆழமாக வந்துட்டு இருக்கிறானுங்க. பாதி ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் ஆகிட்டு பாதி ஸ்டேட்மெண்ட்டை ரோங்கா வந்துட்டு போடுறாங்க. சோ நம்மளுக்கு முதல் கட்டம் வந்துட்டு ரிசோர்ஸ வடிவா வாசிச்சு ஓகே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்டா வந்துட்டு விளங்கி எடுத்திருக்கவங்க. இது என்ன சொல்லுது சும்மா ஒரு பாடமாக்கி நம்ம சொல்லிச்சோன்னா உங்களால சீக்கி மேல எடுக்க இயலாது. சரிதானே? சோ இதுக்குரிய ஒர்க்குகளை வந்துட்டு பண்ணுது. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்ப வர மாடல்ஸ் இப்ப 2020க்கு பிறகு சில மாடல்ஸை வந்துட்டு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த காம்பினேஷன் டைப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பின்வரும் இணைப்புகளுள் சரியானது, பின்வரும் கலக்கட்டமைப்பு தொழில் சேர்மானங்களுள் சரியானது, பின்வரும் ஓமோன் தொழில் சேர்மானங்களுள் சரியானது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா வேற கேட்கிறானுங்க பின்வரும் மூளையினுடைய கட்டமைப்பு தொழில் சேர்மானங்கள் சரியானது, நரம்பு தொகுதியினுடைய கட்டமைப்பு தொழில் சேர்மானங்கள். அப்படியான ஒரு காம்பினேஷன்ல மினிமம் 3 கொஸ்டின் வந்துட்டு போடுறாங்க. மேக்சிமம் 4 வரைக்கும் போகுது. சோ மினிமம் 3 ஓகே ஷூரா 3 கேள்வி வரும். இந்த தரம் 3 எதிர்பார்த்திருக்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு கேள்வி கண்டிப்பாக கலக்கட்டமைப்பு. ஓகே ஒரு கேள்வி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கலக்கட்டமைப்பாக வந்துட்டு இருக்க போது. அடுத்தடுத்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும் சுவாச கட்டமைப்பு சுவாச தொகுதியில ஒரே ஒரு எம்சிக்யூ தான் வரும். உங்களுக்கு ஏற்கனவே சுவாச தொகுதியினுடைய எம்சிக்யூ எக்ஸ்பெக்டேஷன் கதைக்கு ஒரு கேள்வி பாய்ச்சல் கோட்டு வெளிப்படம் கேட்கிறாங்க. ஸ்ட்ரக்சர்லையும் ஒன்று கேட்கிறாங்க, எம்சிக்யூலையும் ஒன்று கேட்கிறாங்க. பின்ன இந்த பாய்ச்சல் கோட்டு வரிப்படத்துக்கு வந்துட்டு வேற ஒரு ஷார்ட் நோட் ஒன்று ரெடி பண்ணுங்க. இப்ப நாங்க பாஸ் பேப்பர் செஞ்சு கொண்டு போகக்கூடமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நிறைய இடங்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னா இந்த பாய்ச்சல் கோட்டு வரிப்படத்தை வரைங்க, இதே கடத்தப்படுற வரைபடத்தை வரைங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா குருதி உரைதலுக்குரிய இதை வரைங்க. அப்படி அந்த பாய்ச்சல் கோட்டு வரிப்படத்தை கேட்கிறாங்க. தொகுதி சுற்றோட்டம், கழிவு பொருள் உற்பத்தி செய்யப்படுற இடத்துல இருந்து அகற்றப்படுற இடம், செவி கூடாக ஒலி கடத்தப்படுற பாதை, கண்ணுல இருந்து மூளைக்கு லைட் கடத்தப்படுற பாதை, அப்படின்னு சொல்லி நிறைய பாய்ச்சல் கோட்டு வரிப்படம் வந்துட்டு கேட்கிறாங்க. சோ அந்த பாய்ச்சல் கோட்டு வரி ஒரு கொஸ்டின் 2018 பிறகு வராத ஒரு கேள்வியாகவும் இருக்கும். அதுவும் ஒரு ரூல்ஸ். இதுவரைக்கும் என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு நாங்க பாய்ச்சல் கோட்டு வரிப்படம் செய்யறதுக்குன்னு தனி ஒரு பேப்பர் செய்வோம். ஒட்டுமொத்தமாக எல்லாத்துலயுமே என்னென்ன கொஸ்டின் 100 கேள்வி செய்வோம் அதுல மட்டும். சரியா? சோ நீங்க அதுக்கு முதல் 2018 பிறகு என்ன கேட்டிருக்காங்க எம்சிக்யூலையும் ஸ்ட்ரக்சர்லையும். அவங்க எம்சிக்யூல என்ன பர்டிகுலரா கேட்டிருக்காங்க என்ன இதுவரைக்கும் கேட்கலன்னு பாருங்க. ஏதாவது ஒரு பாய்ச்சல் கோட்டு வரிப்படம் இடம்பெறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஆர்டர் பண்ற கொஸ்டின் 2 பேர் ஆர்டர் பண்றேன்னு சொல்லி சொன்னா ஒரு ABCD சொல்லி ஒரு 4 நிகழ்வை தந்துட்டு, சரியா 4 நிகழ்வை தந்துட்டு இதுல எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட், எது ஃபோர்த், இது கூடுதலாக வந்துட்டு இளையுறு பிரிவு ஒடுக்கல் பிரிவுக்குள்ள வந்துட்டு கேட்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கிட்டத்துல என்னத்துல கேட்டவனுங்க அந்த ஒளி தொகுப்புக்குரிய அங்கியினுடைய தோற்றம் அதுல கேட்டு இருந்தானுங்க. அந்த 3 ஸ்டெப் இருக்குல்ல, வளிமண்டலத்தில் ஆக்சிஜனினுடைய அளவு அதிகரிக்கப்பட்ட ஸ்டெப். முதலாவது வந்துட்டு வீழ் வடிவாகினது, தண்ணியில கரைஞ்சது, பிறகுதான் வந்துட்டு வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வந்துட்டு போனன்னு சொல்லி காய்ச்சிருப்போம். அதை கேட்டிருந்தாங்க. எதுலையும் வரலாம் ஆர்டர் பண்றது கேட்கிறாங்க. பின் இந்த ஆர்டர் பண்ற மாதிரி வார விஷயங்கள் வரக்கூட அதுகளை எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட், எது ஃபோர்த். அந்த நாங்க 2.2 வெங்காயம் ஏற்றொழுவினுடைய பிராக்டிக்கல் ஒன்று காய்ச்சிருக்கோம். அந்த மைக்ரோஸ்கோப் கூட அவதானிக்கிற பிராக்டிக்கல் கூட கேட்டது அதுலதான். அதுல இளையுறு பிரிவுலையும் தான் கூட வந்துட்டு கேட்டிருந்தானுங்க. ஏதாவது 2 அல்லது 3 கேள்வி போவாங்க இந்த ஆர்டர் பண்ற கேள்வி. அநேகமாக என்வரன்மெண்டல் பயாலஜியும் இதுவும் ஒன்று ஆர்டர் பண்ற கேள்வி வாரத்துக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சோ அதுலயும் நாங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு கொஸ்டின் தருவாங்க. இதுவும் ஒரு கேள்வி அது என்னத்துல வருமானு தெரியாது, ஒரு கொஸ்டின் வரும். சோ பின்ன நாங்க உங்களுக்கு தரப்போற எல்லா பேப்பர்லயும் இந்த பாக்ஸ் கொஸ்டின் இருக்கு. அதாவது ஒரு 3 இதை போட்டுட்டு
ஏபிசி ஓகே, இதுக்குள்ள மூணு அப்போ வந்துட்டு போடுவாங்க. போட்டுட்டு கனெக்ஷன்ஸ் ஓகே, எந்த 3 கனெக்ஷன் வந்துட்டு சரியானது. சோ அப்படியான கொஸ்டின் ஒரு கேள்வி வருமா. சோ அப்படியான இதுக்கு வந்துட்டு போகக்கூடியதா இருக்கு. மூலம் தான் வந்துட்டு அந்த எம்சிக்யூ மாடல் பெரும்பாலான எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் பின்வரும் கூற்றுகளும் சரியானது, பின்வரும் கூற்றுகளும் தவறானது. சோ அப்படியா தான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு வரப்போகுது. சோ இதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நாங்க ப்ரிப்பேர் ஆக வேண்டி இருக்கும். சரிதானே? பின்ன நீங்க வந்து இந்த எம்சிக்யூ எக்ஸ்பெக்டேஷன் செய்யறதுக்கு பேப்பர்ல செஞ்சாலும் சரி, அல்லது ஒரு 20 காப்பி எடுத்து ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் எழுதி வச்சோம்னா நாங்க கடைசியில படிக்கிறது வந்துட்டு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க, நீங்க ஸ்ட்ரக்சருக்கு எஸ்ஐக்கு படிக்க வேண்டிய விதம் வித்தியாசம், அதே மாதிரி எம்சிக்யூ ஒர்க் பண்ண வேண்டிய விதம் வித்தியாசம். விஷயம் விளங்கியிருந்தா மாத்திரம் தான் நாங்க எம்சிக்யூல 40+ மேல வந்துட்டு போகக்கூடியதா இருக்கும். சும்மா போட்டு பாடமாக்கிறோம்னு சொல்லி சொன்னா அதுவும் ஜெனடிக்ஸ் மாலிகுலர் எல்லாம் சும்மா போட்டு பாடம் எம்சிக்யூ செய்யலாம், அங்க போய் குழப்பம். சோ லைன் பை லைனா அர்த்தங்களை வந்துட்டு விளங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு எல்லா படத்துடைய தியரி வீடியோஸும் தந்திருக்கிறேன். என்னென்ன செக்ஷன் கிளியர் இல்லையோ எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்து கிளியர் பண்ணா தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி உங்களை எம்சிக்யூ செய்யக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்ப சிலாக்களுக்கு வந்துட்டு ஓரளவு ஓகே இதெல்லாம் பாஸ் பண்ணா போதும் சிலாக்கள் இருப்பீங்க, சிலாக்களுக்கு சி எடுத்தா போதும் இருப்பீங்க, சிலாக்கள் கண்டிப்பாக மெடிக்கல் ஃபேக்கல்டி போகணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. அப்படித்தானே? சோ ஏ வேணும்னு சொல்லி சொன்னா பயாலஜியில 45 எம்சிக்யூ 45 அப்படின்னா குறையும்னு சொல்லி சொன்னா நீங்க ஏ யோசிச்சு பார்க்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நம்மளுக்கு ஈஸியா மார்க்ஸ் கெதர் பண்றது வந்துட்டு எம்சிக்யூ மினிமம். அது 45 ஷுவர் இல்ல. ஓகே, 45க்கு மேல எடுக்கணும். நீங்க ஒன்றுமே செய்ய 10 பாடம் வடிவா வாசிச்சு கிளியர் பண்ணி என்னன்னு விளங்கி வச்சிருந்தீங்களா ஷுவரா 45 மேல எடுக்கலாம். சும்மா போட்டு பாடமாக்கினா எடுக்கலாம். ஓகே, லைன் பை லைனா அதுதான் கண்டிப்பாக பயாலஜி வந்துட்டு பாடமாக்காம வந்துட்டு எடுக்க இயலாது. அது போய் விளங்கி மட்டுமே எடுக்கலாம்ன்றது போய். ஆனா ஓகே, பாடமாக்குறதுக்கு முதல் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஓகே, விளங்கி எடுக்கணும். அப்படின்னா என்ன என்ற விளங்கி எடுத்துட்டு 2வது கட்டமா தான் நாங்க அதை வந்துட்டு மெமரைஸ் பண்ண வேண்டி இருக்கும். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் பண்ணுங்க. சும்மா போட்டு இன்னைக்கு இது வர போகுது என்ன போட்டு சும்மா போட்டு பாடம் வைக்கணும்னா அது மேக்சிமம் ஒரு டைம் வந்துட்டு ஒரு 6 மணி தியால் அவ்வளவுதான். நீங்க எக்ஸாம் முதல் 6 மணி தியாலம் எத்தனையே பாடமாக்குவீங்க 10 பாடத்துல? அது சாத்தியம் இல்லை. படிக்க மறந்து கொண்டே வந்துட்டு இருக்கும். சோ நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்கு எஸ்ஐக்கு மறக்காம இருக்கிறதுக்கு எப்படி எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி தந்திருக்கிறேன். பட் எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் டார்கெட் பண்ணுங்க. எம்சிக்யூக்கு ப்ராக்டிஸ் தான். ஓகே, இவ்வளவுக்கு பேப்பர்ஸை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்றோமோ அடுத்தது நம்மளோட டார்கெட் இப்ப அறிவு வளர்க்கிறதா எடுக்கிறதா. இப்ப இந்த டைம் இப்ப நாங்க சிலபஸ்ல இல்லாத தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் படிச்சு டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நம்மளோட டார்கெட் வந்துட்டு கருத்தா படிச்சு நம்மளுக்கு தேவையா அந்த சந்தானத்துல இருக்க முடியுமா இருந்தா இதெல்லாம் நம்பினா தான் சோறு அப்படின்ற மாதிரி கனகல படத்துல வரலாம். அது மாதிரி ஓகே, நம்மளுக்கு தேவை ஏதோ அவ்வளவுதையும் வடிவா படிச்சு ஏற்கனவே நம்மளுக்கு எக்கச்சக்கமான லோட். சோ அதை இதெல்லாத்தையும் போட்டு குழப்பாம தேவையானதை மட்டும் படிச்சுட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அடுத்து நான் உங்களுக்கு அந்த 25 இயர்ஸ் பாஸ் பேப்பர் செய்யக்கூடையும் தேவையில்லாத எம்சிக்யூ எல்லாம் தூக்கிட்டு நம்ம சிலபஸ்ல இல்லாத கேள்விகள் எல்லாம் தூக்கிட்டு 1-2 கேள்விகள் நம்மளுக்கு அது பாஸ் பேப்பர் அவ்வளவு எஃபெக்டிவ் இல்லாட்டியும் பயாலஜில ஒரு சில கேள்விகள் வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுதுன்றதுக்காக நாங்க 25 இயர்ஸ் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்களும் வந்துட்டு அதுல தேவையில்லாத பகுதிகளுக்குள்ள ஓவரா யோசிச்சு கொண்டிருக்காம நம்மளுக்கு அது இந்த வருஷம் எடுக்கிறதுக்கு ஏதாவது தேவைப்படும் சொல்லி சொன்னா அதுல வந்துட்டு ஒர்க் பண்ணி வந்துட்டு எடுங்க. சோ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஆயுதப்படுத்தி எடுங்க. இவ்வளவுதான் எம்சிக்யூக்குரிய இன்ட்ரோ பகுதியாக இருக்க போது. ஓகே, சோ நாங்க நேரடியாக வந்துட்டு கொஸ்டினுக்குள்ள போவோம். நீங்க ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ பார்த்தாச்சும் எழுதுங்க. ஏதோ செஞ்சு வச்சிருந்தே கடைசியில தப்பிச்சு கொள்ளுவீங்க. கடைசியில அவ்வளோத்தையும் போட்டு லோட் ஆக்காம இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணி முடிச்சிருந்தா நாங்களோட கட்டாயப்படுத்தல எக்ஸாம் மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி டியூட் மாதிரி வச்சு பார்த்தாச்சும் எழுதுங்க. ரிசோர்ஸை பார்த்தாச்சும் படி எழுதுங்கன்னு தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பேப்பர் எஸ்ஏ பேப்பருக்கெல்லாம் சொல்றேன். ஆனா எம்சிக்யூ மட்டும் படிச்சு போட்டு செஞ்சு பாருங்க. செஞ்சாதான் நாங்க பிளவிடக்கூடாதுன்னு வந்துட்டு பார்த்தோம்னா ஓகே இது என்ன பிள்ளை அப்படின்ற மாதிரி இது செய்யும். இந்த வெறுமனை விடையை மட்டும் போட்டுக்கொண்டு போகாம என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்றோம்ன்றதையும் அவரதையும் மார்க் பண்ணி கொண்டு போங்க. ஓகே, சோ அது நம்மளுக்கு அதே கொஸ்டின் வரலாட்டியும் இது ஒண்ணு பேப்பரை பார்த்து எடுத்த கேள்விகள் இல்லை, அனலைசிங் பண்ணி எடுத்த கேள்விகள் தானே. சோ அதே கேள்விகள் வரலாட்டியும் அந்த விஷயம் நம்மளுக்கு தேவைப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அவனுங்களை என்னென்ன மாதிரி எல்லாம் யோசிக்கலாமோ அந்தந்த மாதிரி எல்லாம் போயிருக்குது. ஓகே, பெரும்பாலும் மிஸ் ஆகாது. நம்மளுக்கு ஒரு அளவு தழுவியதாக தான் நம்மளோட ரிசோர்ஸை தாண்டி ஒரு லைன் கூட வந்துட்டு போட மாட்டானுங்க.
சோ தேவையான எடுத்துக்கொள்ளும் பாவம். இதுல நம்மட முதலாவது எக்ஸ்பெக்டேஷனாக வந்துட்டு இருக்கிறது மூலக சேர்க்கை. நான் உங்களுக்கு மூலக சேர்க்கையில என்னென்ன விடயங்கள் எம்சிக்யூக்கு தேவையோ அதுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஷோர்ட் நோட், ஒரு 4 ஷோர்ட் நோட்டு கூட வந்துட்டு தந்திருக்கிறேன். அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுங்க. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்த விஷயம் தானே. குயிக்கா ஒரு ப்ரீகே போட்டு பார்த்துட்டு போவோம் என்ன. சோ நம்மளுக்கு தெரியும் இதுகள்ல வந்துட்டு என்னத்துல விளையாடுவாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பெர்சன்டேஜ்ல அவங்க 20 25 இருக்கிறத 30 45 மாத்துவாங்க. 96 இருக்கிறத 92 மாத்துவாங்க. இப்ப ரெண்டிங்க தான் நம்பர்ஸ மாத்துறது. 20 அமைன் ஆசிட்டுக்கு பதிலாக வந்துட்டு 26 அமைன் ஆசிட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சோ அப்படியாக வந்துட்டு நம்மளுக்கு இதுகள் வந்துட்டு வருது. சோ ஆன்சர்ஸ் கீ வந்துட்டு எழுதி விடக்குள்ள வந்துட்டு ஒரு நீங்க செஞ்ச பேப்பர் எடுத்து கொடுங்க, கரெக்ஷன் பண்ணி கொடுங்க, முடிய எத்தனை சரி வருதுன்னு சொல்லி சொல்லு. சரி பாப்பா, இதை குயிக்கா பார்த்துட்டு போமா. இதுல சின்ன சின்ன ஷார்ட் கட்ஸ் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு தெரியும் இயற்கையில 92 மூலகங்கள் இருக்குன்னு சொல்லி காட்சிருக்கோம். அதுல 20 தொடக்கம் 25% மூலகங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் இனப்பெருக்கத்துக்கும் அவசியம் என்று சொல்லி காய்ச்சிருக்கிறோம். அதுல மனிதனுக்கு தேவையானது 25, தாவரத்துக்கு தேவையானது 17. இது நாங்க அத்தியாவசியமான மூலகங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மொத்தமாக வந்துட்டு கூட காணப்படுறது சோன் என்ன கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்று காய்ச்சிருக்கிறோம், நைட்ரஜன் என்று காய்ச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 96%. மிச்சம் 4%ல வந்துட்டு கூட காணப்படுறது 4 மூலகம். இதை பாடமாக்குறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லி தந்து ஞாபகம் இருக்கா? 96% வந்துட்டு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் காணப்படும். இதுல பட சிலபஸ்ல இல்ல, பட் ஆக்சிஜன் தான் கூட 65%. அதையும் தெரிஞ்சு வச்சு போடணும். மிச்சமாக காணப்படுற 4%ல கூட இருக்கிறாள் வந்துட்டாரு சிவகார்த்திகேயன். எனக்கு பண்ணி ஞாபகம் வச்சு கொடுக்க சொன்னேன். எஸ்கேகே. ஓகே, எஸ்கேகே பண்ணி ஞாபகம் வச்சு கொடுத்தேன். இப்படி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு கடைசி கட்டத்துல ஹெல்ப் பண்ணு. ஓகே, எஸ்கே சிவகார்த்திகேயன் எஸ்கே தானே கூப்பிடுறேன். ஓகே, எஸ்கேகே பண்ணி ஞாபகம் வச்சு கொடுங்க. சோ இதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த இன்ட்ரோ. அநேகமாக இந்த துண்டுக்குள்ள இருந்து ஏதாவது ஒன்றை மாத்தி போட்டு ராங் ஸ்டேட்மெண்ட் போறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். அப்படி இல்ல, இந்த மூலக சேர்க்கை சம்பந்தப்பட்ட பகுதிகள் 4ஆம் பாடத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, 5ஆம் பாடத்திலையும் இருக்குது. நாங்க 4ஆம் பாடத்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த தாவரங்களுக்கு அத்தியாவசியமான 17 மூலகங்கள் சம்பந்தமாக காய்ச்சிருக்கேன் தானே. இந்த அத்தியாவசியமான மூலங்களை 2 வகையாக பிரிக்கலாம்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். ஒன்று மாமூலகம், அடுத்தது வந்து நுண்மூலகம் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம் என்று சொல்லி காய்ச்சிருக்கோம். அப்படித்தானே? சோ என்ன மாமூலகம் என்ன நுண்மூலகம் எங்கட இப்பதைய சிலபஸ் படி நம்மளுக்கு தேவையானது தாவரங்களுக்கு அதிக அளவு தேவைப்படுற மூலகம் மாமூலகம், குறைந்த அளவு தேவைப்படுற மூலகம் நுண்மூலகம். சில வேளைகள்ல நம்மளுக்கு அங்கேயும் ஒரு கேள்வி வரும். ஒருவேளை மூலக சேர்க்கை எங்களுக்கு முதலாவது கேள்வியாக இடம்பெறலாட்டியும் 4ஆம் பாடத்துல தாவர போஷணை என்ற ஒரு பகுதி இருக்குது. அதுல ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு எம்சிக்கு கண்டிப்பா வரும், 100% வரும், ஒவ்வொரு பரிசயமும் வரும். இந்த தரம் வரப்போறது இந்த மாமூலகம் நுண்மூலகங்களுக்குள்ளேயா இருக்கலாம். ஒருவேளை மூலக சேர்க்கை முதலாவது கேள்வியாக இடம்பெறலாட்டியும் 18வது கேள்வியாக அந்த மூலக சேர்க்கை இடம்பெறதுக்கும் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அதுலயும் கூட இப்ப கிட்டத்துல அந்த அட்டவணையின குறைபாடு அதுகள் தான் கேட்டுக்கொண்டிருக்காங்க. நேரடியாக இந்த பின்வரும் மூலகங்களுள் மாபோஷணை மூலகமாக அமைவது எது, மாபோஷணை மூலகமாக அமையாதது எது அப்படியான கொஸ்டினுக்குள்ள வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? மாபோஷணை மூலகங்களை பாடம் பார்க்கறதுக்கு நாங்க இப்ப கிட்டத்துல படிச்சோம். மாபோஷணை மூலகங்களை பாடம் பார்க்கறதுக்கு ஒரு ஷார்ட்கட் நாங்க வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் எத்தனை மூலகம் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்க வேணும் முன்பு என்ன. அதே மாதிரி நுண்போஷணை மூலகம் வந்துட்டு 8. சோ டோட்டலா சேர்த்து தான் வந்துட்டு தாவரங்கள்ல 17 மூலகம் சொல்லி காய்ச்சிருக்கோம். நீங்க எல்லாத்தையும் பாடமாக தேவையில்லை, சரியா? இந்த மாமூலங்களுக்குரிய ஷார்ட்கட் ஞாபகம் வச்சு கொடுங்க. ஷான் எஸ்பி கே மக்கா. ஓகே, ஷான் எஸ்பி கே மக்கா. ஓகே, ஷான் எஸ்பி கே மக்கா. இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சோ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம். சோ இவ்வளவு பேருமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மாமூலகம். இதுதான் விட மிச்சம் எல்லாருக்கும் மூலம். நம்மளுக்கு என்னன்னு கேள்வி வரப்போகுது, பின்வருவனவற்றுள் மாமூலகமாக அமைவது அமையாததானே வரப்போகுது. சோ நீங்க இந்த சொன்னஸ்பிகேமக்காவை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இது தவிர மிச்சது எல்லாமே நுண்மூலகம். இல்ல எங்க அதுக்குமே ஏதாவது பாட்டு சொல்லித்தாங்கன்னா அதுக்கும் ஒரு பாட்டு இருக்குது, ஆனா கொஞ்சம் பாய்க்குள்ள வேற அதுதான். பெப்சின், மொமைன், குனிக்கல். ஓகே, பெப்சின், மொமைன், குனிக்கல். இது பெப்சின், மொமைன், குனிக்கல். ஓகே, இரும்பு, போரன், சிங்க், மொலிப்டனம், மங்கன்,
செப்பு நிக்கல் குளோரின். ஓகே, மொத்தமாக வந்து 8. நம்மளுக்கு இது தேவையில்லை, இந்த பெப்சின் மொமெண்ட் குடிக்கல அதெல்லாம் தேவையில்லை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வாய்க்குள்ள வர மாதிரி தானே ஜோர்னஸ் பிகே மக்க நல்லா இருக்கு. சோ இது மாமூலகம், இதுதான் மிச்சம் எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நுண்மூலகமா இருக்கட்டும். ஓகே, அடுத்தது கூட கேட்கறது நம்மளுக்கு தெரியும், முதல் காணப்படுற 4 மூலகம்டா அதுவும் கடிக்காது, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜனாக வந்துட்டு இருக்க போது சில வேளைகள்ல முதல் 6 மூலகத்தையும் கேட்பாங்க. அதுகள்ல சில வேளையில ஒன்றரை குழப்புவானுங்க. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ஞாபகம் வச்சு கொடுங்க. முதல் காணப்படுற 6 மூலகங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சு கொடுங்க, ஒக்கன் கே. என்னது? ஒக்கன் கே. சொல்லிட்டாரு ஷார்ட்கட் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கொடுங்க. எதுக்கு அப்புறம் எந்த பிட்ட படத்தை வச்சுட்டு தெரியாம போற மாதிரி எந்த ஷார்ட்கட்டுக்கு எதுக்கு மறந்து போறீங்க. ஓகே, ஒக்கன் கே. ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ், இதான் வந்துட்டு முதல் 6 மூலகம். இதுவும் ஒருக்கா பாஸ் பேப்பர்ல வந்துட்டு கேட்டு இருக்கிறாங்க. மேபி சில வேலைகள்ல கேட்கலாம். ஓகே, சோ இதுக்கும் தயாரா இருக்கு. அடுத்தது அதுல வேற என்ன தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் அதுல தெரிஞ்சிருக்க வேண்டியது. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மூலக சேர்க்கைன்னு சொல்லக்குள்ள இதோட மூலக சேர்க்கை நின்றாது சேதன சேர்வைகள்ல வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு புரதம் தானே எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற பகுதி. சில வேளைகள்ல ஒருவேளை நீர் மூலக சேர்க்கை தான் வரணும், அப்படி இல்ல சேதன சேர்வைகளுக்குள்ள புரதம் லிப்பிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. சோ மேபி புரதத்தை தழுவியதாக புரத மூலக சேர்க்கை ரெண்டையும் கலந்த மாதிரியான பிரச்சனையும் வந்துட்டு வைக்கலாம். சோ அவையோட ஆக்கக்குஜு மூலகங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒரு ஞாபகப்படுத்துங்க, நாங்க மூலக சேர்க்கை சம்பந்தமாக வந்துட்டு கழிச்சிருந்தோம். என்ன கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் சோ, லிப்பிட்டை பொறுத்த வரைக்கும் சோ, என்ன இதெல்லாம் நம்மளோட ஷார்ட்கட். என்ன கார்போஹைட்ரேட் ஆக்கக்குஜு மூலகமா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், அதே மாதிரி லிப்பிட் ஆக்கக்குஜு மூலகமா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், அப்படித்தானே? இப்படி எழுதுறதா நைட்ரஜன் சேர்த்து எழுதுறதா? சில வழி முதலாவது கேள்விதானே நம்மளுக்கு. சில வழிகள்ல அப்படி ஸ்டேட்மெண்ட் போடாம பின்பெரும் கூட்டுகள் சரியானது முடியானது போடாம நேரடியான கேள்வியாவை தூக்கி இறை கூட்டுருவாங்க. நைதரசனை கொண்ட கார்போஹைட்ரேட் உணர்ச்சேர்க்கை தானே, யாரு? கைட்டின். அதே மாதிரி கைட்டின் ஆக்கக்கூற்று மூலகம் அப்படி கேட்பாங்க. சோ மேபி அப்படியான கொஸ்டின்ஸுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் விதிவிலக்குகள். அதே மாதிரி பொஸ்பரஸை கொண்ட லிப்பிட்டாரு, பொஸ்பரஸை கொண்ட லிப்பிட்டு பொஸ்போலிப்பிட். நார்மலாக லிப்பிட்டுகளினுடைய ஆக்கக்கூற்று மூலக சேர்க்கைன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சைடு தான், சரியா? அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா பொஸ்பரஸ் இருக்கிறது வந்துட்டு எங்க இவர்ல மட்டும். அதே மாதிரி புரோட்டீனுக்கு நாங்க என்ன காய்ச்சிருந்தோம், சான்ஸ். சான்ஸ் நம்மளோட ஷார்ட்கட் வந்துட்டு சான்ஸ். கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சைடு நைட்ரஜன் சல்பர் வந்துட்டு இருக்கும். சில வேளைகள்ல புரதத்துக்கு தானே வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. மேபி இப்படியான ஒரு கேள்வி இருக்கலாம். கந்தகத்தை கொண்ட ஒரே ஒரு சேதன சேர்வை சான்சஸ் இருக்குது. ஓகே, அல்லது புரதங்கள் தொடர்பாக பின்பெரும் கூற்றுகள் சரியானதுல அதுல போடலாம். இதுல 2 விதமான விஷயம் இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ரைட்டா செஞ்சா ஆர் போடுங்க, ரோங்கடா டபுள் போடுங்க. இது நாங்க எங்களோட எம்சிக்யூல இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். எல்லா புரதங்களிலும் அல்லது புரதங்களினுடைய மூலக சேர்க்கையில் கந்தகம் காணப்படும், ரைட் ஓ ராங்? அல்லது எல்லா புரதங்களிலும் கந்தகம் காணப்படும், இப்படி ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறாங்க. என்ன மாதிரி? ரைட் ஓ ராங்? எங்களோட நியூஸ் சிலபஸ் படி ரோங்கா? எல்லா புரதம் நாங்க எப்படியா கழிச்சிருக்கோம்? கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் சிலவற்றில் சல்பர் அப்படி என்று சொல்லி சிலவற்றில் சல்பர் அப்படியா கொடுத்திருக்கிறோம். புரதங்களினுடைய மூலக சேர்க்கை கதைக்கக்குள்ள நாங்க வந்துட்டு கார்போஹைட்ரேட்டுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் கொடுத்திருக்கோம். நைட்ரஜன் கைட்டின்ல விதிவிலக்கு. அதே மாதிரி பொஸ்போலிபிட் பொஸ்பரஸ்ல வந்துட்டு விதிவிலக்குன்னு காய்ச்சிருக்கோம். அதே மாதிரி புரதங்களுக்கு நாங்க இப்படியா கொடுத்திருக்கோம், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் சிலவற்றில் சல்பர் கொடுத்திருக்கோம் இல்ல. நம்ம மூலக சேர்க்கை காய்ச்சிருக்கிறது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் சல்பர் தான் கொடுத்திருக்கோம். சோ சல்பர் இருக்குன்னு சொல்லி சொன்னா நாங்க எங்கட நியூ கைட் படி வந்து சரி. முதல் அப்படி இல்லை, முதல் அந்த ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. ஆனா இப்ப நாங்க சரின்னு தான் எடுக்க வேண்டும். சரி, எல்லா அமினோ அமிலங்களிலும் கந்தகம் காணப்படுகின்றது. அது நாங்க 4ஆம் படத்துல இது சம்பந்தமாக காய்ச்சிருக்கிறோம்.
எல்லா அமினோ அமிலங்கள்ல கந்தகம் இருக்குன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மளுக்கு தெரியும் டோட்டலாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சரி இப்படி போட்டானுங்கள்டா பெரும்பாலான அமினோ அமிலங்களில் கந்தகம் காணப்படுகின்றது. எல்லாம ஒத்துக்கொள்ளல நீங்க பெரும்பாலும் ஓகே தானே அதே லப்பில விடுறேன் இப்படிதான் சிரிச்சு போட்டு வருவியல். பெரும்பாலான அமினோ அமிலங்களில் கந்தகம் காணப்படுகிறது என்ற ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். மொத்தம் எத்தனை அமைனோ ஆசிட் இருக்குன்னு காய்ச்சிருக்கிறோம் 20 அமைனோ ஆசிட். இதுல ரெண்டு அமைனோ ஆசிட்ல தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சல்பர் இருக்குது. என்ன ஷார்ட்கட் சொல்லி தந்த சிஎம் அங்க காய்ச்சிருக்கோம் நாங்க சிஸ்டீன் மெத்தியோனின். ஓகே சிஸ்டீன் மெத்தியோனின் இந்த ரெண்டு பேர்ல தான் மெத்தியோனின் புரத தொகுப்பு 6 ஏன் சல்பர் அவ்வளவு முக்கியமான இந்த மெத்தியோனின்ல சல்பர் இருக்குது. சோ இந்த சிஸ்டீன் மெத்தியோனின் ரெண்டு பேர்ல தான் வந்துட்டு சல்பர் இருக்குது. அதை மார்க் பண்ணி வச்சு கொடுங்க. பெரும்பாலும் மண்டாலும் ஒத்துக்கொள்ள முடியாது, எல்லா மண்டாலும் ஒத்துக்கொள்ள முடியாது. ஒரு சில ரெண்டு அமினோ ஆசிட்லாம் சல்பர் இருக்குது. ஆனா அதுல மெத்தியோனின் குள்ள காணப்படுறபடியா தான் நாங்க புரதங்களுக்குள்ள வந்துட்டு அதை வந்து ஏற்றுக்கொள்றோம். மெத்தியோனின் வந்துட்டு ஒரு முக்கியமான புரத தொகுப்பை ஆரம்பிச்சு வைக்கிற ஆளுட வழி. சோ அடுத்தது வந்துட்டு பாத்தோம்னா நியூக்ளிக் ஆசிட பொறுத்த வரைக்கும் நாங்க காய்ச்சிருக்கோம் சொன்பி. என்ன நியூக்ளிக் ஆசிட பொறுத்த வரைக்கும் சொன்பி என்று காய்ச்சிருக்கிறோம். இது தவிர நம்மளுக்கு அந்த அந்த ஏடிபி என்ஏடி பிளஸ் எஃப்ஏடி அதுகள் எல்லாமே வந்துட்டு என்ன இருக்குது இதேதான் சொன்பி தான். ஓகே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நியூக்ளிக் ஆசிட் எல்லாத்துலயுமே வந்துட்டு சொன்பி தான். ஓகே இந்த இடம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நியூக்ளிக் அமிலங்கள் யாவும் மாமூலக்கூறுகளா இனி அடுத்த கேட்டகரிக்குள்ள வாங்க அதுக்கு இதை முடிச்சுட்டு வரும். இது தவிர குளோரபிள்ல வந்துட்டு சொன்னெஞ்சி இவ்வளவுதான் நூலக சேர்க்கை சம்பந்தமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். இதையும் ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க. இந்த மாமூலக்கூறு கதையும் சில வேளைகள்ல வரலாம். முதலாவது கேள்வியாக வந்துட்டு வார்த்தைக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்க இன்னும் தெளிவாக படிக்க வேண்டும். நியூக்ளிக் அமிலங்கள் யாவும் மாமூலக்கூறுகளா கைத்தோறோம். நியூக்ளிக் அமிலங்கள் யாவும் மாமூலக்கூறுகளா என்ன நியூக்ளிக் அமிலங்கள் யாவும் மாமூலக்கூறுகளாகும். நிறைய தரம் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன். சரி எனக்கு சொல்லுங்களேன் ப்ரோங்கன்னு சொல்றேன். நியூக்ளிக் அமிலம் யாரு அதை சொல்றது? ஒன்று டிஎன்ஏ அடுத்தது ஆர்என் இல்லே ஏடிபி என்ஏடி பிளஸ் என்ஏடிபி பிளஸ் எஃப்ஏடி இவை எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மாமூலக்கூறு இல்லை. எப்படி நீங்க சரியன்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். கவனமா இருக்கணும். இது ஒன்றுமே நியூக்ளிக் ஆசிட் இல்லை. ஓகே இது எல்லாமே வந்து நியூக்ளிக் அமிலங்களில் காணப்படாத நியூக்ளியோரைட். மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. நியூக்ளிக் அமிலம் ரெண்டு தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுன்னா நாங்க நியூக்ளிக் அமிலம் சொல்லப்போம். இது நியூக்ளியோரைட்டுகள் சரிதானே. இது நியூக்ளிக் ஆசிட் ரெண்டு தான். இப்ப சொல்லுங்க நியூக்ளிக் அமிலங்கள் யாவும் மாமூலக்கூறுகள் ஆகும். ரைட் ஆர் ராங்? ரைட் ஸ்டேட்மெண்ட். ஓகே ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக இருக்கு. இப்படி வந்த நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எல்லா நியூக்ளியோரைட்டுகளும் மாமூலக்கூறுகளை உருவாக்கும். நியூக்ளியோரைட்டுகள் என்ற டேர்மை கொண்டு வந்தா அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஃபால்ஸாக வந்துட்டு இருக்குமே. ஏனடா டியோக்சிரைபோநியூக்ளியோடைடு உருவாக்கும், ரைபோநியூக்ளியோடைடு உருவாக்கும். பட் இவியோத்தன்மே வந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க, உருவாக்க மாட்டாங்க. ஓகே அதுல குழம்பிடாதீங்க. ஓகே அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த லிப்பிட் ரகம் நாங்க இந்த பயாலஜிக்கல் மாலிக்யூல்ஸ் அல்லது உயிரியல் மூலக்கூறுகள் என்ற டேர்மை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எல்லாருக்கும் கொடுப்போம். அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட், நியூக்ளிக் ஆசிட் இந்த 4 பேர் எல்லாமே வந்துட்டு இந்த அதாவது உயிர் பதார்த்தங்களை ஆக்கியுள்ள அனைத்து சேதன சேர்வைகளும் வந்துட்டு உயிரியல் மூலக்கூறுகள் அப்படி என்ற ஒரு டேர்முக்குள்ள வந்துட்டு கொடுப்போம். இது வந்த ஸ்டேட்மெண்ட் தான் திரும்ப ரொட்டேட் ஆகலாம். லிப்பிட் ஒரு பெரிய உயிரியல் மூலக்கூறா அநேகமா நம்ம ரிசோர்ஸ்ல இருக்கிறது அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுவானுங்க. ரைட் ஆர் ராங்? லிப்பிட் பெரிய உயிரியல் மூலக்கூறு ஆகும். இப்படி ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்குள்ள போடுறாங்க. ரைட் ஆர் ராங்? ரைட் ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸ் இல்ல ரைட். ஓகே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது பெரிய உயிரியல் மூலக்கூறு தான். லிப்பிட் ஒரு பெரிய உயிரியல் மூலக்கூறாக காணப்படுகின்ற போதிலும் ஒரு மாமூலக்கூறு அல்ல.
ரைட் வரும். அதுவும் ரைட் ஸ்டேட்டும் கிளியரா இருக்கணுமா? லிப்பிட் பெரிய உயிரியல் மூலக்கூறுகள் தான், ஆனா மாமூலக்கூறுகள் இல்லை. சோ பின்ன யார் யார் இந்த மாமூலக்கூறு கேட்டகரிக்குள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் மொனோசக்ரைட், டைசக்ரைட் வராது. பொலிசக்ரைட்ஸ் யாவும் மாமூலக்கூறுகளாக வந்து இருக்கும். லிப்பிட்டை பொறுத்த வரைக்கும் மாமூலக்கூறுகள் இல்லை. பெரிய உயிரியல் மூலக்கூறு பட் மாமூலக்கூறு இல்லை. புரோட்டீன்ஸ் எல்லாமே வந்துட்டு மாமூலக்கூறு. நியூக்ளிக் ஆசிட் எல்லாமே வந்துட்டு மாமூலக்கூறு. இந்த நியூக்ளிக் அமிலங்கள்ல காணப்படாத ஏடிபி, என்ஏடி பிளஸ், என்ஏடிபி பிளஸ், எஃப்ஏடி இது ஒன்றுமே மாமூலக்கூறுகள் இல்லை. அநேகமா இது கூட நம்மள கூட போவாங்கல்ல, இந்த மாமூலக்கூறு அல்லாததுகள் வரக்கூட இதுல ஏதாவது ஒன்றுதான் தூக்கி போட பாப்பான. மிச்சம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியும் உங்களுக்கு. ஓகே, சோ இந்த ஏதாவது ஒன்றுதான் தூக்கி போட பாப்பான. லிப்பிடும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுகளுக்குள்ள என்ஏடிபி அல்லது ஏடிபியை தூக்கி திரும்ப போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஐடியா 2004ஆம் ஆண்டு ட்ரை பண்ணோம்னா 2006ஆம் ஆண்டு ட்ரை பண்ணோம்னா அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட வேற இல்லை. மேபி சான்சஸ் வந்துட்டு இருக்கலாம். முதலாவது கேள்விதானே நார்மலா ரெக்கமெண்ட் மாதிரி வந்துட்டு இறக்கி விடுறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. பின்ன ஞாபகம் வச்சு கொடுங்க. பின்ன இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், கார்போஹைட்ரேட்டுகள் யாவும் மாமூலக்கூறுகளாகும். கார்போஹைட்ரேட்டுகள் யாவும் மாமூலக்கூறுகளாகும். ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, மொனோசக்ரைட், டைசக்ரைட் வந்துட்டு மாமூலக்கூறுகள் இல்லை. பென்சக்ரைட் மட்டும்தான் மாமூலக்கூறு. சோ வேற அவ்வளவுதான். கவனமா இந்த நியூக்ளிக் ஆசிட் யாவும் மாமூலக்கூறு ரைட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நியூக்ளிக் ஆசிட் நாங்க மென்ஷன் பண்றது டிஎன்ஏ, ஆர்என்ஏ. இவைய வந்துட்டு எப்படிப்பட்ட நியூக்ளியோடைட், நியூக்ளிக் அமிலங்கள்ல காணப்படாத நியூக்ளியோடைட். சோ இதுக்கும் பெர்ஃபெக்டான ஒரு ஷார்ட் நோட். இப்போ உங்களோட முதலாவது இதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, முதலாவது எம்சிக்யூக்கு வந்து நாங்க கடைசி டைம்ல வந்துட்டு எல்லாத்தையும் பிரட்டி கொண்டு அது என்ன இதென்ன அப்படி போய் கொண்டிருக்கல. இது வந்து நாங்க லாஸ்ட் வீக் படிக்கிறதுக்கு இப்ப ப்ரிப்பேர் பண்ணி வைக்கப்படுற யோசிச்சு கொண்டு இதுக்காக மினக்கட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எழுதக்கூட ஓகே இது என்ன விஷயம் இது என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எம்சிக்குரிய வேலைகளாக வந்துட்டு முடிங்க. அதோட வந்துட்டு பேப்பர்ஸையுமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எடுங்க. போதும். அவனுக்கு எப்படி எப்படி எல்லாம் எடுப்பானுங்களோ அந்த அளவுக்கு யோசிச்சு தான் எடுத்துருக்குது. ஓகே, சோ நம்மட இன்னும் ஒரு பேப்பர் 3 பேப்பர் தானே அனுப்பி இருக்கிற. 4வது பேப்பர் இருக்குது. 4வது பேப்பர் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் குறை. அது மேபி 2026, 27 வாரத்துக்குரியது. இனி வாரம் ஃபியூச்சர்ல வாரத்துக்குரிய எதுக்கும் நாங்க ஒரு சேஃப்டி ஆப்ஷன் வச்சுக்கொள்ள வேணும். தச்சேலா மிஸ் ஆயினாலுமே வந்துட்டு ஒரு சேஃப்டி ஆப்ஷன் வச்சுக்கொள்ள வேணும். அதுல உங்களுக்கு 100 கேள்வி இருக்குது. அந்த 100மே முக்கியத்துவம் குறைந்த கேள்விகள். சோ மொத்தம் 175 கேள்விகள் வந்துட்டு இருக்க போது இந்த முதலாவது எம்சிக்யூக்கு மட்டும். சோ கொஞ்சம் நாம் இந்த கேள்வியை செய்யறதுக்கு முதல் அதுக்குரிய வேலைகளை வந்துட்டு ஒர்க் பண்ணி எடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் 2வது கேள்விக்குரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம். ஓகே, கலக்கட்டம். ஓகே, நாங்க இந்த வேலைகளை முடிக்கிறதுக்கு முதல், இந்த பேப்பர்ஸை முடிக்கிறதுக்கு முதல் அடுத்த செமினார் ஒரு 3 டேஸ்ல இதே மாதிரி ஒரு 5 hour செமினார் வந்துட்டு இருக்கும். எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு 3 டேஸ்க்கு தான் செய்ய போறோம் இந்த எம்சிக்யூ செமினார். பின்ன நீங்க அந்த 3 டேஸை பயன்படுத்தி ஒவ்வொரு வேலையா முடிச்சு வந்து எல்லாம் சரி, நீங்க அடுத்ததாக செய்ய வேண்டிய வேலை நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த தரம் வந்துட்டு கலக்கட்டமைப்பு தொழில் சேர்மானத்தில் பின்வரும் கலக்கட்டமைப்பு தொழில் சேர்மானத்தில் சரியானது பிள்ளையானது ஒரு கேள்வி இருக்குது. சோ அதுக்குரிய வேர்க்குகளை வந்துட்டு பாருங்க. மொத்தம் 17 கலக்கட்டமைப்புகள் இருக்குது. 17 பேர் தொழிலையும் வடிவா வந்துட்டு இது பண்ணி எடுங்க. ஓகே, அதே மாதிரி முதலூர் மென்சவு அந்த கலைச்சுவர் இடம்பெறதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது இந்த தரம். அது 2 தான் இந்த தரம் எக்ஸ்பெக்டேஷன். 2026க்கு நான் உங்களுக்கு டியூப் தருவேன். அதுல பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இந்த கேள்வி வாரத்துக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. எப்படியான கேள்வி ஒன்றுன்னு சொல்லி சொன்னா, புரோக்கரியோட்டாக்கள்ல மட்டும் காணப்படுறது, யுகரியோட்டாக்கள்ல மட்டும் காணப்படுறது, தாவரங்கள்ல மட்டும் காணப்படுறது, விலங்குகள்ல மட்டும் காணப்படுறது. சோ அது எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணி ஒரு கேள்வி எடுத்துக்கொள்ளுங்க. ஏதாவது ஒன்று வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு சிலபஸ் முதலாம் பாடத்துல கேள்வி இல்லைன்றபடியா கண்டிப்பாக 2 கேள்விக்கு வந்துட்டு ஷூரா போவாங்க. ஒன்று அநேகமாக கலக்கட்டமைப்புகளினுடைய தொழிற்பாட தழுவியதாக எடுக்கப்படும். ஒன்று வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் தழுவியதாக எடுக்கப்படும். மேபி காமனாகவும் போடலாம், அல்லது முதல் மென்ஸ் கலைச்சுவர் இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது இந்த தரம். ஆனா போன தினமும் புறக்கூறுகள் தானே போட்டவங்க கலைச்சந்திகள். அது போன தினம் கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன் கேள்வி அப்படியே வந்தது. மேபி முதல் மென்சபு ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷன் திரும்ப ரொட்டேட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு அந்த ஈக்கரியோட ப்ரோக்கரியோட டிஃப்ரெண்ட். சோ பின்ன இதுகளுக்குரிய வேலைகள் அடுத்த செகண்ட் எம்சிக்யூ எக்ஸ்பெக்டேஷன் தொடங்குறதுக்கு முதல், அடுத்த கழிக்கு போறதுக்கு முதல் இதுக்குரிய வேலைகளை வந்துட்டு செஞ்சு முடியும். சோ இவ்வளவுதான் அதுல தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயமாக வந்துட்டு இருக்க போகுது. அதுல வேற என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஓகே, இது வந்துட்டு 3வது விஷயம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா
நாலாவதா இதுவும் ஒரு சின்ன விஷயம் தான் நான் கேட்கலாம். ஓகே, நீங்க சொல்லுங்க, உலகத்தில் அதிகம் காணப்படுற சேர்மை என்று கேட்டா யாரு கேட்டா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. உலகத்தில் அதிக அளவு காணப்படுற சேர்வை என்று கேட்டாலும் சரி, சரியா, அசேதன சேர்வை என்று கேட்டாலும் சரி, ரெண்டுக்குமே விட நீ இது சின்ன கேள்விதான். நான் 2000 அப்பயே போட்டிருக்காங்க. சில வேளைகள்ல கஷ்டப்படுத்தக்கூடாது, நோமலா இறங்கினாலும் இறக்குவாங்க. நோமலா முட்டை அவனுங்கள் சேர்வை கூடின சேர்வை எதுன்னு கேட்டாலும் சரி, அதே மாதிரி வந்துட்டு அதிக அளவு காணப்படுற அசேதன சேர்வை எதுன்னு கேட்டாலும் சரி, விடையாக வந்துட்டு என்ன இருக்க போகுதுன்னா நீர் இருக்க போகுது. சேதன சேர்வை என்று கேட்டா என்ன சொல்லுவீங்க? சேதன சேர்வை அதுன்னு கார்போஹைட்ரேட். ஓகே, சேதன சேர்வை எடுக்க கூட வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு போக வேண்டி இருக்கும். சோ நான் உங்களுக்கு பக்காவாக வந்துட்டு இந்த மூலக சேர்க்கையில் என்னென்ன வருமோ இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட இது டியூடா வச்சுக்கொண்டு படிக்காதீங்க. உங்களோட மொழி நடக்கி இதை விட என்ன தேவையோ மூலக சேர்க்கையில அது எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ஷோர்ட் நோடா ரெடி பண்ணிட்டு பேப்பரை நீங்க திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒருக்கா வடிவா செஞ்சு அதுல இருக்கிற ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கொடுங்க. இப்ப நாங்க நேரடியாக வந்துட்டு கேள்விக்குள்ள வந்துட்டு போவோம். ஓகே, பேப்பர்ஸ் எடுங்களா, நீங்க செஞ்ச பேப்பர் எடுங்க இருக்கா. சோ இதுல மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. இங்க பார்த்து கொண்டு போவோம். அடுத்தது கொஞ்ச நாள் தான் இருக்குது, கொஞ்சம் உஷாராக பண்ணிக்கலாம். சரி, நாங்க விடுபட்ட கிளாஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணி எடுத்தோம். ரெண்டு வேலையே நான் என்ன பாடுபட்டாச்சும் முடிச்சு தர வேண்டியது ரெண்டு பொருட்கள் உங்களுக்கு. சரி, ஓகே, குயிக்கா தட்டி கொண்டு போவோமா. சின்ன சின்ன விஷயம். முதலாவது நைதர்சனை கொண்ட கார்போஹைட்ரேட். சின்ன கேள்வியா இருக்கலாம். யாரு கைட்டினாக வந்துட்டு இருக்க போறாரு. 4வது ஆன்சருக்கு போறோம். கரெக்ஷன் பண்ணி கொடுங்களா. நைதரசனை கொண்டிராத சேர்வை ஒரு ஞாபகப்படுத்துங்க. யார் யாருல நைதரசன் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நாங்க வந்துட்டு கழிச்சிருக்கோம். புரோட்டீன் சான்சன் கழிச்சிருக்கோம். அதுல நைட்ரஜன் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா நியூக்ளிக் ஆசிட்ல வந்துட்டு சொன்பி என்று கழிச்சிருக்கிறோம். அதுல நைட்ரஜன் இருக்குது. இனி அந்த நியூக்ளிக் அமிலங்கள்ல காணப்படாத நியூக்ளியோரைடு, அதனால ஏடிபி என்ஏடி பிளஸ் என்ஏடிபி பிளஸ் எஃப்ஏடி அந்த நாலுலையும் வந்துட்டு இருக்குது. வேற யாருல இருக்குது? கைட்டின்லையும் இருக்குது. இது ஒரு கழிவு வச்சு கொடுக்கலாம். எப்படியும் யோசிக்கலாம். அவனுங்கள் எப்படி யோசிப்பானுங்களோ அதே மாதிரி நாங்களும் யோசிக்கணும். எப்படி எல்லாம் கேள்வி எடுக்கிற மனநிலையில இருந்து யோசிங்க. எப்படி இருக்கலாம். நம்மளுக்கு டார்கெட் செக்ஷன் தெரியும், நீங்களும் யோசிக்க பாருங்க. சோ நைட்ரஜன் யார் யாருல எல்லாமே வந்து கைட்டின்ல இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த 4 நியூக்ளியோடைட்லயும் இருக்குது. நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஆர்என்ஏல இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு புரோட்டீன்ல வந்து நைட்ரஜன் வந்துட்டு இருக்குது. இதுல என்னவா நைட்ரஜனை கொண்டிராது. டிஎன்ஏல இருக்குது, ஆர்என்ஏ புரோட்டீன் இருக்குது, கைட்டின் இருக்குது, பெக்டின் நாங்க கதைக்கே இல்லை. சோ பின்ன நாங்க எத்தனையாவது ஆன்சருக்கு போகக்கூடியதா இருக்கும்? 5வது ஆன்சருக்கு போகக்கூடியதா இருக்கும். மாமூலக்கூறாக அமையாது. இது ஒரு நல்ல கேள்வி. சின்ன கேள்வி தான், சான்சஸ் இருக்குது. டிஎன்ஏ மாமூலக்கூறு, ஆர்என்ஏ மாமூலக்கூறு, எஃப்ஏடி அது நாங்க அந்த 4 காய்ச்சிருக்க வந்துட்டு என்னது நியூக்ளிக் அமிலங்களில் காணப்படாத நியூக்ளியோரைட். நியூக்ளிக் அமிலங்களில் காணப்படாத 4 நியூக்ளியோரைடுகளும் உயிரியல் மூலக்கூறுகள். பட் அவைய மாமூலக்கூறுகள் இல்லைன்னு காய்ச்சிருக்கோம். கைட்டின் ஒரு பல்சக்ரைடு மாமூலக்கூறு, பெக்டினும் ஒரு பல்சக்ரைடு மாமூலக்கூறு. சோ எஃப்ஏடியை வந்து நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது. 4வது மேபி இப்படியான ஒரு கேள்விக்கு தான் வாய்ப்புகள் மிக அதிகம். சின்ன கேள்வியாக சின்ன வேலைகள் எல்லாம் போடலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் 2018ஆம் ஆண்டு வந்த மூலக சேர்க்கையை இறக்கலாம். அநேகமாக எங்கட 2ஆம் படத்துல இன்ட்ரோவில் ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு தானே, அது தழுவியதாக இறக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 4வது பார்ப்போம் ஸ்டேட்மெண்ட். சோ இதுகள்ல வந்துட்டு நாங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் என்னென்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்றோம்ன்றத பக்கத்துக்கு பதில மார்க் பண்ணி கொண்டு வாங்களா. சரி பாப்போம். புவியோட்டில் இப்படித்தான் நம்பர்ஸை மாத்துவாங்க, சதவீதத்தை மாத்துவாங்க, அதுக்குலாம் விளையாடுவாங்க. புவியோட்டில் அன்னளவாக 25 மூலகங்கள் இயற்கையாக இல்லை. ஓகே, இயற்கையாக காணப்படுறது அவரது மார்க் பண்ணுங்க. இயற்கையாக காணப்படுறது 92 மூலம். 25 வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏறத்தாழ 40 தொடக்கம் 45 விதமான மூலகங்கள் ஆரோக்கியமான வாழ்வை தொடரும் இனப்பெருக்கதும் இல்லை. எவ்வளவு? இப்படிதான் மாத்துவாங்க, பெர்சன்டேஜே மாத்துவாங்க. எவ்வளவு கிளியரா இருக்கணுமா? எத்தனை பெர்சன்டேஜ் காய்ச்சிருக்கோம்? 20 தொடக்கம் 25%. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். 3வது ஆக்சிஜன் கார்பன் பாஸ்பரஸ் நைட்ரஜன் என்பன 96 இல்ல. யாரு நாங்க என்ன காய்ச்சிருக்கோம்? ஆக்சின் கேப் என்ன முதல் 4 மூலகம் ஆக்சின் கேப். ஆக்சின் 6 கேட்டா கேப்பும் வரும். 4 நிறைப்படிக்க ஆக்சிஜன் தான் கூட. அடுத்தது கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். அடுத்தது வந்து பாஸ்பரஸ் இடையில தூக்கி போட்டிருக்காங்க, அதை ரிஜெக்ட் பண்றோம். அடுத்தது
பிரதான 4 மூலகங்கள் தவிர எஞ்சிய 4 வீதத்தின் பெரும் பகுதி கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம். அதுக்குதான் நாங்க ஷார்ட்கட் வச்சிருக்கோம். 96% சோன், மிச்ச 4% எஸ்கே கேப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோம். என்ன எஸ்கே கேப் என்ன தரல அவனுக்கு நம்ம கல்குல கால்சியம் ஓகே, பாஸ்பரஸ் ஓகே, பிறங்கவா மெக்னீசியமும் இல்ல, மெக்னீசியம் இதுக்குள்ள இல்ல. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா பொட்டாசியமும் வந்துட்டு இல்ல. ஓகே, ரெண்டுமே வந்துட்டு பெறாது. ஓகே, சோ எஸ்கே கேப் வந்துட்டு வந்திருக்க வேணும். ஞாபகம் வச்சு கொடுங்க. பொட்டாசியம் இருக்கு, சாரி பொட்டாசியம் இருக்குது, மெக்னீசியத்தை வந்துட்டு உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது நாங்க அதை ரிஜெக்ட் பண்றோம். 17 மூலகங்கள் தாவரங்களுக்கு அத்தியாவசியமானவை. ஓகே, அத்தியாவசியமான மூலகங்கள்ல மனிதர்களுக்கு அத்தியாவசியமான மூலகங்கள் என்று சொல்லி நாங்க எத்தனை 25 காய்ச்சிருக்கோம். தாவரங்களுக்கு வந்துட்டு எத்தனை 17 காய்ச்சிருக்கோம். அந்த 17ல 9 மாமூலகம், 8 நுண்மூலகம், டோட்டலா 17. ஓகே, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டேட்மெண்டாக இருக்க போது. சோ நாங்க 4வதுக்கு வந்துட்டு 5ஆம் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போகிறோம். அடுத்தது அங்கிகளில் பிரதானமாக காணப்படுகிற 4 மூலகம் 96%. ஓகே, 4வது ஆன்சரா இருக்க போது. சின்ன சின்ன கேள்விகள் நம்மளுக்கு எல்லா கேள்விகளும் கஷ்டப்படுத்துற மாதிரி 12 கேள்வியும் வளமையாக வந்துட்டு பிசிக்ஸ்ல முதல் 10 கேள்வியும் ஈஸியாக போட்டு போடுவாங்க, இருக்குவானுங்க. கடைசி 10 கேள்விகளுக்கும் நம்மளுக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாம போகும். அப்படிதான் பிசிக்ஸ், அப்படிதானே? கெமிஸ்ட்ரியும் கிட்டத்தட்ட 1-2 கலந்து இடையிடையே தான் போடுவாங்க. பயாலஜியும் அப்படிதான், ஒரு 4 கஷ்டம், ஒரு ஈஸியான கேள்வி, ஒரு சின்ன ஷார்ட்டா கரெக்டா எழுதுற மாதிரி அப்படி போடுவானுங்க. சோ அப்படியே ஒரு கேள்வியாக இடம் வரலாம். டார்கெட் செக்ஷன் இது மூலக சேர்க்கை, மேபி அது சின்ன கேள்வியாகவும் வரலாம், ஸ்டேட்மெண்ட் கேள்வியாகவும் வரலாம். எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. அடுத்தது அங்கிகளில் பிரதானமாக காணப்படுற 4 மூலகம் சொன் என்ன? எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சரா இருக்கும். இதெல்லாம் நேரடியான கேள்விகள். 7வது கொஞ்சம் நல்ல கேள்வி, எப்படின்னு யோசிக்கலாம். சரிதானே? நான் ஏற்கனவே காய்ச்சமா இந்த காம்பினேஷன் டைப்ல வந்து 4 கேள்வி வரப்போதுன்னு காய்ச்சிருக்கிறோம். மேபி இதுக்குள்ள கூட வந்தா எப்படி வரலாம்ன்றதுதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எடுத்திருக்குது. பாப்போம். அங்கிகளின் சேதன சேர்வை மூலகம் சேர்மானத்தில் பிழையானது. ஓகே, பாப்போம். ஏடிபி சொன்பி. ஏடிபி வந்து நியூக்ளியோடைடு, அந்த 4 நியூக்ளியோடைடுக்குமே சொன்பி தான், அதையே ஏற்றுக்கொள்ளலாம். அல்புமின் சான்ஸ். அல்புமின்ன்றது என்னது? ஒரு புரதம், சான்ஸ். ஓகே, அமைலேஸ் சோவா. ஃபர்ஸ்ட்டுக்கு அமைலேஸ் எப்படி குழப்ப வலிக்கிட்டேன்னா உங்களை நான், நீங்க அமைலேஸ் என்று சொல்லி சொன்னா கார்போஹைட்ரேட் யோசிப்பீங்களானே. பின்ன கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு ஓகே போடுவீங்கன்னு யோசித்தான் அப்படி ஒரு ஐடியா உருவாக்கினேன். ரைட்டா? அது என்னது? அமைலோசு. இது அமைலேசு. அமைலேசுன்றா என்ன? ஒரு நொதியம். நொதியம் சொல்லிச்சுன்னா ஒரு புடையான கட்டமைப்பில் இருக்கிற புரோட்டீன். சோ சான்ஸ். ஓகே, சோ ஒருவேளை அமைலோஸ் வந்தா ஓகே, அமைலோஸ்ண்டா ஸ்டார்ச்ல ஒரு வகை என்ன காய்ச்சிருக்கு. இது அமைலேஸ். கவனமா ஒரு ஒத்த எழுத்துல இதை மாத்துவாங்க. சோ 3வது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, கைட்டினுக்கும் சொன்னோம். ஓகே, லிப்பிடுக்கும் சோ ஓகே. சோ அமைலேஸுக்கு வந்துட்டு சான்ஸ், அது ஒரு புரோட்டீன் என்றபடியா அமைலேஸ்ன்றது ஒரு என்சைம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க 8வது அங்கிகளில் அதிக அளவு காணப்படுற சேர்வை. நம்மளுக்கு சேர்வை என்று கேட்டாலும் சரி, அசேதன சேர்வை என்று கேட்டாலும் சரி, விட வந்து நீர். சேதன சேர்வை என்று கேட்டா மாத்திரம் தான் கார்போஹைட்ரேட். சோ அங்கிகளில் அதிக அளவு காணப்படுற சேர்வை நீர். சோ 8வதுக்கு வந்து நாங்க 3வதுக்கு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். 9வது கேள்விக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது கவுண்ட் பண்ணுங்களா? இந்த கேள்வி வார்த்தைக்கு மேபி அந்த ஒத்த கேள்விதான் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கந்தகத்தை கொண்டிருக்கிற சேதன சேர்வை, நைட்ரஜனை கொண்ட கார்போஹைட்ரேட், கந்தகத்தை கொண்டிருக்கிற சேதன சேர்வை, இப்படியான நேரடியான கேள்வி ஃபைனல் எக்ஸாம்ல 1வது கேள்வியா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கந்தகத்தை கொண்டிருக்கும் சேதன சேர்வை ஒரே ஒரு ஆள் தான், வேற யாருக்கும் காய்ச்சிருக்கேன் சல்பர், புரதத்துக்கு மட்டும். சோ நேரடியாக நாங்க 3வது ஆன்சருக்கு போகக்கூடியதா இருக்கும். 10வது ஓகே, நம்மளுக்கு அதுக்குள்ள மாத்தி எடுக்கிறதுக்கு வேற கேள்விகள் இல்ல. மொத்தமே ஒரு 6 ஸ்டேட்மெண்ட் தான் போட்டிக்காங்க. அவங்க எப்படி எல்லாம் யோசிப்பானுங்களா, அப்படி எல்லாம் எடுத்திருக்கு. ஓகே பாபு. புவியோட்டில் 17 மூலகங்கள் இயற்கையாக காணப்படுகின்றன. இல்ல, 92. 40-42% வந்துட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை தொடரும் போஷணைக்கு அவசியமா? இதுல எத்தனை பிழை இருக்குது பாப்போம். 40-45% மூலகங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் போஷணைக்கு அத்தியாவசியமானது. ஓகே, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேனே, ரைட் ராங் சொல்லுங்களேன்.
ஏறத்தாழ 20 தொடக்கம் 25 வீதமான மூலகங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் போஷணைக்கும் அத்தியாவசியமானவை. கைட்ட போட்டு போட்டு வருவீங்களாகும் என்ன ரைட்டா? பெர்சன்டேஜ் ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஓகேவா? சின்ன லைன்ல மாத்துவானுங்கள. நாங்க அங்க ஜோசிப்ப மாத்தான் பிள்ளையாக்குவானுங்க இல்ல, கடைசி கொண்டு பிள்ளையாக்கி விடலாம். அவனுக்கு என்ன சொல்றானுங்கடா, இப்ப அந்த அடிச்சாங்க குப்பி மாதிரி எடுக்காங்க, அப்படியே ஸ்டேட்மெண்ட் தூக்கி போட்டு ஒரு சின்ன லைன்ல மாத்தி போட்டு விடுறாங்க. கவன் நாங்க என்னன்னு காய்ச்சிருக்கிறோம்? ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் இனப்பெருக்கத்துக்கும் அவசியம் தான் காய்ச்சிருக்கிறோம். அது போய் எனக்கு அவசியமா இல்லையா நமக்கு தெரியா, பட் அப்படி போட்டா நாங்க ரோங்னு தான் எடுக்க வேணும். இதுல 2 பிழை இருக்குது. ஓகே, அந்த இடத்துல வந்து ரெண்டையுமே வந்துட்டு மார்க் பண்ணுங்க, சரிதானே? ஓகே, ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. சாரி. சோ பின்ன என்ன சொல்ல போறோம்? என்னவா, ஏறத்தாழ 40 தொடக்கம் 45 விதமான அந்த பெர்சன்டேஜும் விட அந்த போஷன் என்றதும் விட ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரும் இனப்பெருக்கத்துக்கும் அத்தியாவசியமானவை. ஓகே, கவனமா. அடுத்தது, நிறைப்படி முதல் அதிகம் காணப்படுறது சொன்னெஸ்பி. இல்ல சொன்னெஸ்பியா நாங்க என்ன கழிச்சிருக்கோம்? யாரை கொண்டு புத்திக்கான சல்பர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஞாபகம் வச்சு கொடுங்க. முதல் 6 மூலங்களுக்குரிய ஷார்ட்கட் ஆப்ஷன் கேட் மார்க் பண்ணுங்களா? ஓகே, ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ், முதல் 6 மூலகம். சோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லா உயிரியல் மூலக்கூறுகளிலும் இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட். எல்லாம் நாங்க உயிரியல் மூலக்கூறுண்டா நாங்க கதைக்கிறது வந்துட்டு உயிர் பதார்த்தங்களை ஆக்கியிருக்கிற சேதன சேர்வைகள். கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் ஆசிட், அந்த நியூக்ளியோடைட் எல்லாமே இன்க்ளூட் ஆகும் உயிரியல் மூலக்கூறுக்குள்ள. எல்லாத்துலயுமே சோ இருக்குமன்றாங்க. கார்போஹைட்ரேட்ல சோ இருக்குது, லிப்பிட்ல சோ இருக்குது. சோண்டா என்னன்னு யோசிக்கிறதுல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஷார்ட் கட் சோ. ஓகே, அதே மாதிரி புரோட்டீன்ல சோ இருக்குது, நியூக்ளிக் ஆசிட்ல சோ இருக்குது, எல்லாத்துலயுமே சோ இருக்குது. என்ன பின் அதை நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. அது முக்கியம். அடுத்தது 4வது ஓகே, 3வது 5வது பாருங்க. கார்போஹைட்ரேட்டுகள் யாவும் மாமூலக்கூறு. மேபி வரலாம், இந்த தரமானதுக்கு வாய்ப்பு இருக்கா? குறை போனது தானே கார்போஹைட்ரேட். மேபி அந்த மாமூலக்கூறு கதைகளுக்குள்ள அப்படி கேட்டு தனியா மாமூலக்கூறு சம்பந்தம் வரக்குள்ள ஒன்றை கூட்டுறலாம். கார்போஹைட்ரேட்டுகள் யாவும் மாமூலக்கூறு. ராங் ஸ்டேட்மெண்ட். என்ன காரணம் மட்டும் மார்க் பண்ணுங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ண போறோம்? ஏன் ரிஜெக்ட் பண்ண போறோம்? ஒரு சக்கரைட்டுகள், இரு சக்கரைட்டுகள் வந்துட்டு என்னது இல்ல, மாமூலக்கூறுகள் வந்துட்டு இல்ல. ஓகே, பல்சக்கரைட்டுகள் மாத்திரம் தான் மாமூலக்கூறுகளாக வந்துட்டு இருக்க போதும். சோ இதால வந்துட்டு பாத்தீங்கன்னா அதையுமே வந்துட்டு நாங்க வந்துட்டு ரிஜெக்ட் பண்றோம். சோ இதுக்கு எத்தனையாவது போறோம்? 4வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்சராக வந்துட்டு இருக்க போது. ஓகே, 11 அங்கிகளில் காணப்படுது. அங்கிகளில் அதிக அளவு காணப்படுற சேதன சேர்க்கை. நம்மளுக்கு சேர்வைன்னு கேட்டா, மொட்டையா சேர்வைன்னு கேட்டாலும் சரி, அசேதன சேர்வைன்னு கேட்டாலும் சரி, விட வந்து நீர். ஓகே, சேதன சேர்வை ஆர்கானிக் கம்பவுண்ட் சொல்லி கேட்டா வந்துட்டு ஏதாவது இருக்க போது கார்போஹைட்ரேட்டாக வந்துட்டு இருக்க போது. எத்தனையாவது ஆன்சர்? முதலாவது ஆன்சர். இது பாஸ் பேப்பர் ஏற்கனவே 2000 ஒரு 25 வருஷத்துக்கு முதல் வந்த கேள்வி, திரும்ப வரலாம். நாங்க பெருசா எதிர்பார்த்து கொண்டு கூட நோம்பல் இறக்கி கொண்டு போவாங்க. ஓகே, அடுத்தது 12 கரு அமிலங்களின் அகக்குற்று. அது என்ன கரு அமிலம்டா? நியூக்ளிக் ஆசிட் தமிழ் பேர் தான் கரு அமிலம். ஓகே, சொன்பி. என்ன நாங்க ஷார்ட்கட் வச்சிருக்கோம், சொன்பி. சோ 4வது ஆன்சராக வந்துட்டு இருக்க போது. 13 ஏடிபியினுடைய அகக்கூறு சொன்பி. 4வது மூலக சேர்க்கை தொடர்பாக சரியான கூற்று. ஓகே, அதுதான் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கு. பாப்போம். மனித உடலில் 92 மூலம் இல்ல, 25. ஓகே, அடுத்தது ஏறத்தாழ 20 தொடக்கம் 45% இல்ல. என்ன 20 தொடக்கம் 25% கழிச்சிருக்கோம். மிச்சதெல்லாம் ஓகே. கந்தகமா 3வது என்ன மாதிரி கந்தகமானது எல்லா அமினோ அமிலங்களிலும் காணப்படும். ராங் ஸ்டேட்மெண்ட். சிஸ்டீன், மெத்தியோனின் என்று 2 அமினோ ஆசிட்ல தான் காணப்படும். அவரது மார்க் பண்ணுங்களா? எல்லாம் கொண்டு வந்தாலும் விட, பெரும்பாலும் கொண்டு வந்தாலும் விட, சில அமினோ, இது கிளியரா 4ஆம் படத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சில என்று சொல்லி.
பெரும்பாலும் என்றாலும் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லா ஆண்டாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ பின்ன நாங்க மூன்றாவது வந்துட்டு மூன்றாவது ராங் ஸ்டேட்மெண்ட். பிரதான 4 மூலகங்கள் தவிர 6 வீதத்துல பெரும் பகுதி வந்துட்டு எஸ்கே கேட்பான். இல்ல இல்ல, பிரதானமானது 4 பேரும் சேர்ந்து 96% ஆகி இருக்கும். மிச்சம் எஸ்கே கேப் காணப்படுறது 4%ல தான். சோ அதுவும் பிழை. எல்லா இது என்ன மாதிரி எல்லா நியூக்ளியோரைட்டுகள்லையும் பொஸ்பரஸ் இருக்கு. எல்லா நியூக்ளியோரைட்டுகளிலும் இதுல 2 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு குழப்புற மாதிரி வரலாம். ஃபர்ஸ்ட் இதை சொல்லுங்களேன் எனக்கு. எல்லா நியூக்ளியோரைட்டுகள்லையும் பொஸ்பரஸ் காணப்படலாம், ரைட் வரும். எல்லா நியூக்ளியோரைட்டுகளிலும் எல்லா நியூக்ளியோரைட்டுகள்லையும் பொஸ்பரஸ் இருக்கலாம். நம்மளுக்கு தெரியும் நியூக்ளியோரைட்டுல நாங்க என்ன கழிச்சிருக்கோம், ஒரு பென்டோஸ் பென்டம், ஒரு பாஸ்பேட் கூட்டம், ஒரு நைட்ரஜனஸ் பேஸ். இதான் வந்து ஒரு நியூக்ளியோரைட். அது ஏடிபியா இருக்கலாம், என்ஏடி பிளஸ் இருக்கலாம், என்ஏடிபி பிளஸ் இருக்கலாம், எஃப்ஏடியா இருக்கலாம், டிஎஃப்சி ரைபோநியூக்ளியோடைடா இருக்கலாம், ரைபோநியூக்ளியோடைடா இருக்கலாம். எல்லாத்துலயுமே பாஸ்பேட் கூட்டம் இருக்கும். சோ கண்டிப்பாக பாஸ்பரஸ் வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். பின்ன இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே. ஒருவேளை லைட்டா ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுவோம். எல்லா நியூக்ளியோசைட்டுகளிலும் பாஸ்பரஸ் காணப்படும். அடினோசின், குவானோசின், நியூக்ளியோசைட் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி விட்டா கவனமா இருக்கணும். என்னதை கேட்கிறாங்க பாருங்க. நியூக்ளியோரைட்டு, நியூக்ளியோசைட்டு என்ன மாதிரி? நியூக்ளியோசைட்டுன்னா நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மளுக்கு தெரியும் நியூக்ளியோசைட்டுன்னா நாங்க பார்த்துட்டு என்ன காய்ச்சிருக்கோம், பாஸ்பேட் கூட்டம் அற்ற. நியூக்ளியோரைட்டுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாஸ்பேட் கூட்டம் அற்ற நியூக்ளியோரைட்டு தான் வந்து நியூக்ளியோசைட்டுன்னு சொல்லுவோம். அடினோசின், குவானோசின் உதாரணம் கொடுத்துருக்கிறோம். சோ அவையெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா பாஸ்பரஸ் வந்துட்டு காணப்படாது. சோ கவனம். இதுல நாங்க இது என்ன சொல்றாங்க, எல்லா நியூக்ளியோரைட்டுகளும் பாஸ்பரஸை கொண்டதுக்கும் அதை நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ 14வது நாங்க 5வதுக்கு போகலாம். 15 தாவரங்களில் மாமூலகமாக அமையாது. இந்த மாமூலக முன்மூலக கதை விடத்தையும் வரலாம். 18வது கேள்வியாகும், 17வது கேள்வியாகும் வரலாம். தாவர பூஷணிலையும் வரலாம். ஞாபகம் வச்சு கொடுங்க, இதை மணி ஞாபகம் வச்சு கொடுங்க. மாமூலகம் சொன்னேஸ்பி கேமாக்கா, மிச்சதெல்லாம் நுண்மூலகம் மணி ஞாபகம் வச்சு கொடுங்க. நம்மகிட்ட என்ன கேட்காங்க, தாவரங்களில் மாமூலகமாக ஓகே, தாவரங்களில் என்னவா தாவரங்களில் மாமூலகமாக அமையாதது கேட்டிருக்கிறாங்க. சரி, மாமூலகமாக அமையாதுன்னா சொன்னேஸ்பி கேமாக்கா கூட யாரும் இல்லைன்னு பாருங்க. ஹைட்ரஜன் இருக்கு, மெக்னீசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு இல்லைன்னு, இரும்பு பொட்டாசியம் இருக்குது. சோ இரும்பு போகக்கூடியதா இருக்கு. நீங்க மாமூலக நுண்மூலக கதை வந்தா இந்த ஷார்ட்கட்டை போட்டீங்கன்னா சரி, சொன்னேஸ்பி கேமாக்காவை போட்டீங்கன்னா சரி. அடுத்தது தாவரங்களில் மாமூலகமாக அமைவது. சொன்னேஸ்பி கேமாக்காக்குள்ள யாரு இருக்கு, அதானே அந்த மட்டும் பாடம் ஆகிக்கிறீங்க, மிச்சது ஒண்ணும் தேவையில்லை. மொலித்தனம், செப்பு, நைட்ரஜன், குளோரின், சிங் யாரு சொன்னேஸ்பி கேமாக்காக்குள்ள நைட்ரஜன் இருக்க போகுது. சோ நாங்க 3வதுக்கு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கோம். 16க்கு 3வதுக்கு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது உயிரியல் மூலக்கூறுகள். ஓகே, அந்த கணிப்பு ஒன்று சொல்ல மறந்து போயிடு. அந்த 5ஆம் படத்துல கணிப்புகள்ல மனிதர்களுக்கு அதிக அளவு தேவைப்படுற கணிப்பு மூலம் மட்டும் காய்ச்சிருக்கோம். அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குதா? என்ன சொல்லி தந்தாண்டு? இது எல்லாம் கலந்த மாதிரி சில வழிகள்ல போடலாம். ஞாபகம் இருக்கா? மனிதர்கள்ல என்னது? எஸ்கேகே நக்கல் எஞ்சி. ஓகே, எஸ்கேகே நக்கல் எஞ்சி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது வந்துட்டு மனிதர்கள்ல வந்துட்டு அத்தியாவசியமான கணிப்பு பயன்கள். ஓகே, இது நாங்க 5ஆம் படத்துல இது சில வழிகளை கனெக்ஷன் பண்ணக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி கனெக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது சோ தாவரங்களில் மாமூலகமாக அமைவது 16க்கு எத்தனை 3வது போகக்கூடியதா இருக்கும். ஓகே, இவ்வளவு இருக்கட்டும். சரியா? சோ ஒரு சின்ன பிரேக் உண்டு, எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சோ உங்களோட அடுத்த செஷன் வந்துட்டு சரியா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும். சரியா? 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11:30 மட்டும் பார்த்துட்டு அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு இந்த 3 டியூட்டும் இன்றைக்கு அப்படியே கம்ப்ளீட் பண்ண வேணும். ஓகே, சோ வேற எதுவும் இருக்கு இதுல தொடர்ச்சியை வந்து இந்த பேப்பர் செய்யாதாக்க அவருக்கு அடுத்த டியூட்டையும் அடுத்த செஷன் தொடங்குறதுக்கு செய்யுங்க. சரியா? 10க்கு ஓகே. சோ இது ஸ்கீம் முடிஞ்சது பிறகு தருவேன். ஓகே, இவ்வளவு இருக்குன்னு 10க்கு மீட் பண்ணும்.